அஸ்ஸலாமு அலைக்கும். குட் மார்னிங் பிள்ளை. நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது ஹீட்டில் வரக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கல் உண்டு. நம்ம கேசஸ் முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு பிறகு நாம் என்ன செய்யும், ஒவ்வொரு ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கொண்டு போவோம். அதில் நாம் இன்றைக்கு ஆரம்பிக்க போகிறது 25வது ப்ராக்டிக்கல். என்னதென்றால் திண்மப் பொருட்களில் தன்வெப்ப கொள்ளளவு கண்டுபிடிக்கிற பரிசோதனை. இப்போ இதோடு சம்மந்தப்பட்ட கேள்வி கடைசியாக ஃபைனல் பேப்பரில் ஸ்ட்ரக்சரில் 2011ஆம் ஆண்டு வந்திருக்கு. அதுக்கு பிறகு என்ன செய்யலைன்னா இன்னும் வரல. அப்படி என்றால் இனி வார காலங்கள் என்ன செய்யலாம் அப்படி அதிகமாக எதிர்பார்க்கப்படலாம். சரியோ? அப்போ கொஞ்சம் கவனமாக எடுத்து பாருங்கள். நாம் என்ன செய்வோம், இந்த ப்ராக்டிக்கலை பார்த்துட்டு இதோட சம்மந்தப்பட்ட மேலதிகமான விஷயங்கள் கதைக்கிறதுக்கு இருக்குது, அதையும் பார்த்துட்டு அடுத்து நாம் என்ன செய்வோம், இந்த 2016ஆம் ஆண்டு வந்த கேள்வி ஒருக்கா செய்து பார்ப்போம். சரியா? அப்போ ஃபஸ்ட்டுக்கு நாம் பரிசோதனை செய்கிறதுக்கு முதல் பரிசோதனை நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால் அதை நாம் ஒரு ரஃபாக கதைப்போம். இப்போ இந்த ப்ராக்டிக்கலை நாம் எப்படி செய்ய போகிறோம்ன்றதை இப்போ நமக்கு தெரியும் இல்லையே. உதாரணம் பாருங்கள், ஒரு பாத்திரம் எடுத்திருக்கிறேன். அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் ஒரு திரவம் நீர் ரெண்டு வெப்பமே நான் ஒரு அரை வெப்பம்ல எடுத்துக்கிறேன். ஒரு 25 பாகை எடுத்துகிட்டு நான் ஒரு பொருள் இப்போ எனக்கு என்ன பொருளோட தன்வெப்ப கொள்ளளவு வேணுமோ அந்த பொருள் நான் என்ன செய்கிறேன் எடுத்து ஒரு குறித்த திணிவு எடுத்திருக்கிறேன். ஒரு எம் திணிவு, ஒரு ஈயமண்டு வெப்பம் இல்லை உருக்கண்டு வெப்பம், எம் திணிவு உருக்கு எடுத்து நான் என்ன செய்கிறேன் இப்போ ஹீட் பண்ணுறேன். எது வரைக்கும் ஹீட் பண்ணுறேன்னா ஒரு 100 பாகை வரைக்கும் ஹீட் பண்ணுறேன். ஆரம்பத்தில் இதில் நீர் உள்ளுக்கு திரவம் இருக்குது, நீர் அல்லது திரவம். நான் நீரெண்டு எடுத்தால் அந்த நீரிட திணிவு M1 எடுப்பேன். இது அரை வெப்பநிலையில் இருக்குது 25 பாயில். அதை நான் என்ன செய்கிறேன் 100 பாய்க்கு சூடாக்குறேன். சூடாக்கிட்டு இப்போ என்ன செய்கிறேன்னால் இந்த உருக்கு கொண்டு இதுக்கு மாற்றி என்ன செய்கிறேன், ரெண்டு பேரையும் சமநிலை அடைய விடுறேன். அதாவது வெப்ப சமநிலை அடைநேரம் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். இவரோட வெப்பநிலை என்றது 25 பாகைசி, இவரோட வெப்பநிலை 100 பாகைசி. அப்போ நமக்கு தெரியும் ரெண்டு பொருட்கள் தொடுகையில் இருக்கிற நேரம் வெப்பநிலை கூடின பொருளில் இருந்து வெப்பநிலை குறைஞ்ச பொருளுக்கு என்ன செய்யும், வெப்பம் பாயும். அப்படி பாய நேரம் இவரோட வெப்பநிலை என்ன செய்யும், 100லேருந்து குறைஞ்சு கொண்டு வரும். இதர வெப்பநிலை 25லேருந்து கூடிக்கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வெப்பநிலை என்ன செய்யும், பேலன்ஸ் ஆகும், வெப்ப சமநிலைக்கு வரும். அந்த வெப்பநிலையை நான் என்ன செய்கிறேன் ஒரு 40 பாகையாக கருதுகிறேன். 40 பாகையில் என்ன செய்யுது, ரெண்டும் வெப்ப சமநிலைக்கு வருது. அப்படி வார நேரம் நான் என்ன செய்யலாம் என்றால் ஒரு தொடர்பு எழுதலாம். சூடான பொருளில் இருந்து இழந்த வெப்பத்தை இந்த குளிரான பொருள் நீர் பெற்றதாக நான் என்ன செய்யலாம் கருதலாம். சரியா? ஃபஸ்ட்டு நான் என்ன ரஃபாக கருதுகிறேன். அப்படி கருதுகிறேன் என்றால் இந்த உலோகக்குண்டு, இந்த உருக்குண்டு இழந்த வெப்பம் என்ற வெப்பலை நான் எப்படி எழுதலாம் என்றால் mc∞ எழுதலாம். சரியா? mc∞. அது என்னதுக்கு சமனால் இந்த நீர் பெற்ற வெப்பத்துக்கு. இப்போ நீரிட திணிவு M1 CW எடுப்போம். நீரிட தன்வெப்ப கொள்ளளவு டீட்டா தெரியும் எனக்கு. இப்போ இதில் டீட்டான்றது வெப்பநிலை என்ன, இது உருக்குதானே பிள்ளைகள், வெப்பநிலை வீழ்ச்சி 100லேருந்து 40க்கு வந்திருக்குது. இங்கால இருக்கிற டீட்டானது பிள்ளை நீரிண்ட வெப்பநிலை அதிகரிப்பு 25லேருந்து 40க்கு வந்திருக்குது. அப்போ இதில் உருக்குண்ட திணிவு எனக்கு தெரியும், உருக்குண்ட வெப்பநிலை வீழ்ச்சி தெரியும், நீரிண்ட திணிவு தெரியும், அதே மாதிரி நீரிண்ட வெப்பநிலை உயர்ச்சி தெரியும், நீரிட தன்வெப்ப கொள்ளளவு எனக்கு தெரியும் என்றால் நான் என்ன செய்யலாம், இந்த உருக்குண்ட தன்வெப்ப கொள்ளளவை கண்டுபிடிக்கலாம். சரியா? இதைத்தான் நாம் என்ன செய்ய போகிறோம், ப்ராக்டிக்கலாக செய்ய போகிறோம். இப்போ இதான் ப்ராக்டிக்கல். உண்மையில் ஷோர்ட்டாக சொல்லியிருக்கேன். இது சம்மந்தமான மேலதிக விஷயங்கள் நாம் என்ன செய்ய கொஞ்சம் டீட்டெயிலாக கதைப்போம். சரியா? அப்போ இதில் முதலாவது விஷயத்தை பாருங்கள். இப்போ நான் இந்த உருக்கு குண்டு இழக்கிற வெப்பத்தை நான் என்ன செஞ்சிருக்கிறேன் என்றால் இந்த நீர் பெற்ற வெப்பத்துக்கு சமப்படுத்திருக்கிறேன். அப்படி சமப்படுத்தணும் என்றால் எவ்வளவு வெப்பத்தை அவர் இழுக்கிறாரோ அவ்வளோ வெப்பத்தை என்ன செய்யணும், இந்த தொகுதி வாங்கி கொள்ளணும். அதாவது இந்த தொகுதி என்றது இந்த பாத்திரம் ப்ளஸ் இதுக்குள்ளே இருக்கிற நீர். நான் இங்கே நீரை மட்டும் நான் போட்டிருக்கிறேன், பாத்திரம் ப்ளஸ் அதுக்குள்ளே இருக்கிற நீர். நம்ம ப்ராக்டிக்கலில் ஃபுல் இது இங்கெல்லாம் வர நேரம் டீட்டெயிலாக கதைப்பேன். அப்போ நான் இப்படி போடணுமென்றால் எனக்கு என்ன நிபந்தனை பிள்ளைகள், சூழலுக்கான வெப்ப இழப்பு இருக்கக்கூடாது. விளையிட்டா? அப்போ தான் இவர் இழக்கிறது அவ்வளோ இவருக்கு போகும்ன்றா பிள்ளைகள். சூழலுக்கு வெப்பம் இழக்கப்பட்டால் இங்கே பாருங்கள், இவர் இழக்கிறது இந்த தொகுதி பெற்றது ப்ளஸ் சூழலுக்கு இழந்த வெப்பம் மட்டும் இங்கே கொஞ்சம் வரும். இப்போ இதை நான் பூஜ்ஜியமாக்கினா தான் என்ன செய்யலாம்னா இவங்க ரெண்டு பேரையும் சமப்படுத்தலாம். இப்போ எனக்கு தெரியாதானே சூழலுக்கு எவ்வளோ வெப்பம் இழக்கப்படும் வேண்டி, நான் வெப்பத்தை நாம் என்ன செய்யலாம் நேரடியாக அழைக்க இயலாது. ஏன்னா அப்போ சூழலுக்கான வெப்ப இழப்பை நான் என்ன செய்யணும் பிள்ளைகள், பூஜ்ஜியமாக்கணும். சூழலுக்கான வெப்ப இழப்பு இருக்கக்கூடாது. அதான் மிக முக்கியமான விஷயம் இந்த ப்ராக்டிக்கலில். சரியா? அப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு பார்ப்பேன் சூழலுக்கான வெப்ப இழப்பு என்றால் இப்போ சூழலுக்கு வெப்பம் என்னென்ன விதத்தில் என்ன செய்யலாம், இந்த ப்ராக்டிக்கல் செய்கிற நேரம் சூழலுக்கு என்னென்ன விதத்தில் வெப்பம் இழக்கப்படலாம்ன்றதை ஃபஸ்ட்டுக்கு பார்ப்போம். அப்போ அவங்களுக்கு ஒரு ஓவராலான ஐடியா ஒன்று வந்திருக்கும். இதிலிருந்து ப்ராக்டிக்கல் நாம் என்ன செய்ய போகிறோம்ன்றது
சரியா? அப்போ கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நீங்கள் படிச்சிருப்பீங்க பிள்ளைகள் வெப்ப பரிமாற்றம், வெப்பம் கடத்தப்படுறது 3 முறைகளில் வெப்பம் கடத்தப்படும் படிச்சிருப்பீங்க. முதலாவது கடத்தல். சரியா பிள்ளைகள்? கடத்தல். அடுத்தது மேற்காவுகை. அடுத்தது கதிர்வீசல். இது முதலாவது, இது ரெண்டாவது, மூணாவது. இந்த 3 முறைகள் மூலம் தான் என்ன செய்ய முடியும்? வெப்பம் கடத்தப்படும். சரியா? இது 3 பேர் தான், இவங்க 3 பேர் மூலம் தான் என்ன செய்யும்? வெப்பம் கடத்தப்படும். அப்போ நான் முதலாவது என்ன செய்யும்? கடத்தல் ரெண்டாயிரண்டு பார்ப்போம். இப்போ நீங்கள் சின்ன வகுப்புகளில் நீங்கள் படிக்கிற நேரம் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. என்ன செஞ்சிருப்பீங்கன்னா, ஒரு உலோக கம்பியை பிள்ளைகள் நீங்கள் இதில் ஒரு முனை என்ன செய்திருப்பீங்க என்றால் ஹீட் பண்ணியிருப்பீங்க. ஒரு சுவாலையில் பிடிச்சி ஹீட் பண்ணுற நேரம் இந்த முனையை நீங்கள் கையால் பிடிச்சிங்கன்னா என்ன செய்யும்? வெப்பம் கடத்தப்பட்டு உங்களோட கையை வந்து சேரும். அப்போ உண்மையில் இங்கே வெப்பம் கடத்தப்படுற முறை என்பது கடத்தல் மூலம். அப்போ இங்கே என்ன நடக்குது என்றால், இப்போ இங்கே வெப்பம் நான் கொடுக்குறேன், ஆனால் அந்த வெப்பம் இங்கே வருது, இங்கே வருது. அது எப்படி வருதுன்னா பிள்ளைகள், இந்த சுவாலையோடு தொட்டு கொண்டு இருக்கிற மூலக்கூறுகள் என்ன செய்யும் என்றால் அயன்கள் முதலாவது என்ன செய்யும்? வெப்பத்தை வாங்கும். இது உலோகம் தானே. உலோகத்தில் இருக்கிற அயன்களை என்ன செய்யும் என்றால் வெப்பத்தை வாங்கி என்ன செய்யும்? அவர் அதிர்வடையும், வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆகிற நேரம் அவர்கிட்ட இருக்கிற சக்தி என்ன செய்யும் என்றால் அவருக்கு பக்கத்தில் இருக்கிற மூலக்கூறுகளுக்கு பரிமாற்றப்படும். சரியா? அப்போ இவர் வெப்பத்தை வாங்கி என்ன செய்வார்? வைப்ரேட் ஆகி இவருக்கு பக்கத்தில் இருக்கிற மூலக்கூறு கொடுப்பார். இப்போ இவர் வெப்பத்தை வாங்கி என்ன செய்வார்? இவர் வைப்ரேட் ஆகி அவருக்கு பக்கத்தில் இருக்கிற மூலக்கூறுக்கு அவர் வெப்பத்தை கொடுப்பார். இப்படி படிப்படியாக மாறி 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 தான் என்ன செய்வது? நம்மளோட கைகளை வந்தடையும். அப்போ கட்டாயம் விளங்கணும். இப்போ ஒரு ஆள் அவருக்கு பக்கத்தில் இருக்கிறார்கிட்ட வெப்பத்தை கொடுக்குறார், அவருக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள். இப்போ உதாரணமாக இப்போ நம்ம ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கிற நேரம் நான் இங்கே நிற்கிறேன், ஒரு தூரத்தில் அங்கால இருக்கிற ஒரு ஆள்கிட்ட நான் ஒரு பொருளை நான் என்ன செய்யணும்? கொடுக்கணுமெண்டா நான் என்ன செய்யணும்? ஒவ்வொரு ஆள்கிட்ட கொடுத்து அப்படி என்ன செய்யணும்? பாஸ் பண்ண சொல்வேன். அதே மாதிரி தான் நீங்கேயும் நான் ஒரு ஆள்கிட்ட கொடுக்குறேன், அவர் என்ன செய்ய அதை வாங்கி இன்னும் ஒரு ஆள்கிட்ட கொடுப்பார். அப்படி மாறி மாறி என்ன செய்யும் போகுது. இப்படி போகிற நேரம் இப்போ கட்டாயம் விளங்குது, இருக்கிற மூலக்கூறு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மூலக்கூறு கொடுக்கும், அவர் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கொடுக்குற நேரம் நான் என்ன செய்கிறேன்னா இந்த கம்பியை ஒரு இடத்துல கட் பண்ணி விடுறேன். கட் பண்ணி விட்டால் இதுவரைக்கும் வார வெப்பம் என்ன செய்யாது? இப்போ இங்கெல்லாம் போக இயலாது. ஏன்னு விளங்குதா? ஏனென்றால் இந்த இடத்துல மூலக்கூறுகள் இல்லை, வெப்பத்தை வாங்கி அங்கே பாஸ் பண்ணுறது ஆக்கள் இல்லை தானே. அப்போ கட்டாயம் கடத்தல் மூலம் வெப்பம் கடத்தப்படணும்னால் அடுத்தடுத்த மூலக்கூறுகளை என்ன செய்யும்? தொடுகையில் இருக்கணும். ரைட்டா? அப்போ ஒரு தொடுகை இருந்தால் என்ன செய்யும்னா பிள்ளைகள் கடத்தலின் மூலம் வெப்பம் கடத்தப்படும். சரியா? அப்போ இது முதலாவது விஷயம். வெப்பம் கடத்தப்படுறது கடத்தல் மூலம் என்ன நடக்குதுன்றது. அடுத்தது மேற்காவுகை. இப்போ மேற்காவுகைன்னு அவங்களுக்கு விளங்கும் பிள்ளைகள், நீங்கள் சின்ன வகுப்புகளை படிச்சிருப்பீங்க. ஒரு சூடான பொருள், ஒரு சூடான பொருளான வெப்பம் நான் இந்த ரூமில் எடுத்து வைக்கிறேன். சாதாரணமாக நாம் ஒரு டீ அல்லது ஒரு பிளேன் டீ நாம் ஒரு டேபிளில் வைக்கிறேன்னு என்ன செய்யும்? கொஞ்சம் நேரத்தில் குளிர்வடையும். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, இங்கே இந்த பொருள் சூடான பொருள் சுற்றி ஒரு ஊடகம் ஒன்று இருக்குது தானே, வழி இருக்கும். இப்போ அந்த வழி மூலக்கூறுகள் என்ன செய்ய முடியல? தொடர்ச்சியாக இயக்கத்தில் தான் இருக்குது. அப்போ இயக்கத்தில் இருக்கிற மூலக்கூறுகள் வந்து இந்த பொருளோட மோதிர நேரம் என்ன செய்யணும்னா பிள்ளைகள், இந்த பொருளோட வெப்பநிலை கூடன்றபடியால் வெப்பநிலை கூடின பொருளிலிருந்து வெப்பநிலை குறைஞ்ச பொருளுக்கு வெப்பம் பாயும். அப்படி பாஞ்சினால என்ன செய்யும்? மோதிர மூலக்கூறுகள் கொஞ்சம் வெப்பத்தை அந்த பொருள்கிட்ட வாங்கிக்கொள்ளும். வாங்கிட்டு உங்களுக்கு தெரியும், வாங்குகிற வெப்பத்தை வாங்கினாருன்னா விரிவடைவார். விரிவடைஞ்ச அடர்த்தி குறையும். அடர்த்தி குறைஞ்ச என்ன செய்யும்னா அப்படி இந்த மூலக்கூறு மேலே போயிடும். அப்போ இதே மாதிரி என்ன செய்யும்? நிறைய மூலக்கூறுகள் வந்து மோதும், வெப்பத்தை வாங்கும், மேலே போகும், வந்து மோதும், மேலே போகும். அப்படி தொடர்ச்சியாக என்ன செய்யும்? பிள்ளை மூலக்கூறுகள் வந்து வெப்பத்தை வாங்கிட்டு போகிற நேரம் இந்த பொருளோட வெப்பநிலை என்ன செய்யும்? படிப்படியாக குறைஞ்சு கொண்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு தெரியும், இது வழியிலையும் நடக்கலாம், திரவத்திலையும் நடக்கலாம். ரைட்டா? வாயுக்களையும் நடக்கலாம், திரவத்திலையும் நடக்கலாம். இப்போ கட்டாயம் என்ன செய்யணும்? ஒரு ஊடகம் தேவை. அந்த ஊடக மூலக்கூறுகள் என்ன செய்யும்? வந்து வெப்பத்தை வாங்கிட்டு மேலே போக போக இவரோட வெப்பநிலை என்ன செய்யும்? குறையும். சரி, அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம்? மேற்காவுகை. சரியா? இப்போ இவர் மேற்காவுகை மூலம் வெப்பம் கடத்தப்படக்கூடாது என்றா பிள்ளைகள் நான் என்ன செய்யலாம் என்றால், இப்போ இவர் அந்த சூடான பொருள் தானே, சூடான பொருள்கிட்ட
இந்த மூலக்கூறுகள் வந்து தொட்டுக்கொண்டு தொடுறதால தானே வெப்பம் கடத்தப்படுது, வெப்பம் அந்த மூலக்கூறுகளுக்கு இடமாற்றப்படுது. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இந்த சூடான பொருளை என்ன செய்கிறேன், ஒரு காவலி பதார்த்தம் உதாரணம் ஒரு ரெஜிஃபோம் இல்லாட்டி ஒரு மரத்தால் என்ன ஃபுல்லாக கவர் பண்ணினா உங்களுக்கு தெரியும் ஒரு மரம் என்று வார நினைப்பில் அதில் வெப்ப கடத்தல் ஆக குறையும். அப்போ என்ன செய்யாதனால் இங்கே இருக்கிற வெப்பத்தை இது இங்கே அனுப்பாது ரைட்டா. இப்போ இந்த பொருள் 100 பாகை என்றால் இங்கே அரை வெப்பநிலைதான் இருக்கும். ஏன், இது ஒரு அறுதி கடத்தி. அப்போ வார மூலக்கூறுகள் என்ன செய்யும், அவரோட பாட்டுக்கு வந்து பட்டுட்டு என்ன செய்வோம், அவரோட பாட்டுக்கு போவார். ஏனென்றால் வார மூலக்கூறுகளும் அரை வெப்பநிலை, இந்த வெளிமேற்பரப்பும் அரை வெப்பநிலைதான் இருக்கும். ஏனென்றால் இது ஒரு காவலி. அப்போ நான் மேற்காவிகை மூலம் வெப்பம் கடத்தாமல் இருக்கணும்னா என்ன செய்யலாம் என்றால் அந்த பொருளை சுற்றி ஒரு காவலி பதார்த்தத்தில் கவர் பண்ணினால் என்ன நடக்கும் என்றால் மேற்காவிகை மூலம் என்ன செய்யாது, வெப்பம் கடத்தப்படாது. சரியா? இவ்வளோ மேற்காவிகை சம்பந்தமான விஷயங்கள். சும்மா ஒரு பேசிக் நான் என்ன செய்யணும் கருத்து கொண்டு போகிறேன். அடுத்தது கதிர்வீசல். அப்போ கதிர்வீசல் என்னென்ன பிள்ளைகள் மின்காந்த கதிர்ப்புகள் மூலம் சக்தி என்றது கடத்தப்படுறது. இப்போ நீங்கள் உதாரணமாக இப்போ நீங்கள் வெயிலில் போகிற நேரம் இப்படி உங்களோட கையை நீங்கள் இப்போ வெயிலில் இப்படி வச்சிங்களா என்ன செய்யும், சூரிய ஒளி உங்களோட கையில் பட்டு என்ன செய்யும், உங்களோட கையில் ஒரு சூட்டை உணர்ந்து கொள்ளுவீங்க. அப்போ அங்கே என்ன நடக்குது என்றால் மின்காந்த கதிர்கள் சூரியனிலிருந்து வார நேரம் அவர் என்ன செய்வார் என்றால் அவரோட சேர்த்து கொஞ்சம் சக்தியை கொண்டு வர நேரம் அந்த மின்காந்த கதிர்கள் எந்த மேற்பரப்பில் வந்து மோதுதோ, எந்த மேற்பரப்பில் வந்து கடைசியாக சந்திக்கிறாரோ அவர்கிட்ட என்ன செய்வார்னால் அவர் கொண்டு வர வெப்பத்தை கொடுத்துருவார். இப்போ அதனால தான் நாம் என்ன செய்தனால் நாம் வெயிலில் நாம் கையை வைக்கிற நேரம் நம்மளோட கையில் வந்து பட்டு அந்த மின்காந்த கதிர்கள் என்ன செய்யும், வர சன்லைட் என்ன செய்தனால் அவர் கொண்டு வர வெப்பத்தை நம்மளோட உடம்புல தருது. அதனால தான் என்ன செய்யுது, நமக்கு சுடுது. இப்போ நாம் இது இல்லாமல் என்ன செய்யணும் என்றால் நாம் ஒரு ஒளியை தெரிப்படையக்கூடிய ஒரு மேற்பரப்பை வச்சோம் என்றால் வந்து படுற ஒளியை என்ன செய்யும், பட்டு தெரிச்சிடும். அப்போ தெரிக்கிற நேரம் அவர் கொண்டு வர வெப்பத்தை அவரே கொண்டு வைத்துடுவார் இல்லைங்களா. அப்போ கதிர்வீசல் மூலம் நாம் ஒரு பொருள் வெப்பத்தை பெறக்கூடாதுன்னு நினைச்சோம் என்றால் இதான் அந்த பொருள் என்றால் இந்த பொருளுக்கு நான் கதிர்வீசல் மூலம் இப்போ சூரியன் இங்கே இருக்கணும், எப்பவுமே இப்போ சூரியன் இங்கே இருக்குது, வெயிலில் என்ன செய்யும், கதிர்கள் வரும். வார நேரம் இந்த பொருளுக்கு கதிர்வீசல் மூலம் வெப்பம் வந்து சேரக்கூடாது என்றால் இவரில் படுற சன்லைட் என்ன செய்யணும், பட்டு தெரிக்கிற மாதிரி இந்த பொருளை நான் ஆக்கி வச்சிருக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யலாம் என்றால் இந்த பொருளில் மேற்பரப்பு நான் என்ன செய்யலாம், பொலிஷ் பண்ணலாம், ஷைனிங் ஆகலாம். ஷைனிங் ஆக என்ன செய்யும் என்றால் பட்டு தெரிக்கும். ஒரு கண்ணாடி மாதிரி நான் கொஞ்சம் பொலிஷ் பண்ணணும் என்றால் வார ஒளிக்கதிர் என்ன செய்யும், பட்டு தெரிக்கும். லைட் இல்லாமல் வந்தால் என்ன செய்யும், பட்டு தெரிக்கும். அதே மாதிரி சன்லைட்லேருந்து வார எல்லா கதிர்களும் என்ன செய்யும், பட்டு தெரிச்சால் கதிர்வீசல் மூலம் வர வெப்பத்தை அவர் வாங்க மாட்டார் இல்லைங்களா. அப்போ இந்த 3 விஷயத்தை நாம் என்ன செய்வோம், ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். சரியா? அப்போ இதன் மூலம் தானே, இது 3 மூலம் தான் என்ன செய்யும் பிள்ளைகள் நாம் செய்கிற ப்ராக்டிக்கலில் சக்தி இழப்பு நடைபெறலாம். அப்போ இது மூலம் தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை நாம் என்ன செய்வோம் இதில் பார்ப்போம். சரியா? இப்போ நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால் உங்களோட ப்ராக்டிக்கல் கைட் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் சரியா 25வது ப்ராக்டிக்கல் கைட்டில் நான் என்ன செய்யணும் வாசிக்கிறேன்னு பாருங்கள். கலவை முறையில் திண்ம பொருளொன்றின் தன்வெப்ப கொள்ளளவை துணிதல். அப்போ இதில் தேவையான பொருட்கள் போட்டிருக்கிறாங்க, தேவையான உபகரணங்களும். முதலாவது ஒரு கலோரிமானி. இப்போ கலோரிமானியில் தெரியும் சாதாரணமாக ஒரு செப்பு பாத்திரம். சரியா? ஒரு செப்பு பார்த்து சின்ன ஒரு டம்ளர் மாதிரி இருக்குது, ஒரு செப்பாலான ஒரு பாத்திரம். அடுத்தது கொதிக்குழாய், அடுத்தது ஈயச்சன்னங்கள். இப்போ இந்த இடத்துல நாம் இப்போ இந்த ப்ராக்டிக்கலின் படி என்னத்தை கண்டுபிடிக்க போகிறாங்கன்னா ஈயச்சன்னங்களில் தன்வெப்ப கொள்ளளவை கண்டுபிடிக்க போகிறாங்க. இப்போ ஈயச்சன்னங்கள் கொஞ்சம், கொதிக்குழாய் உண்டு. அடுத்தது வெப்பமானிகள் 2 வெப்பமானிகள். ஒன்றோட வீச்சுன்றது 0.100, அடுத்தது 0.50, அடுத்தது ஒரு நீர் தொட்டி, முக்காலி, கம்பி வெளி, முத்துலா தராசு. சரியா? அப்போ இவ்வளோ தந்திருக்கிறாங்க. கட்டாயம் பாருங்க போல முத்துலா தராசு. இப்போ தேவையான பொருட்கள் இவ்வளோ உருப்படிகள் இவ்வளோ தந்திருக்கிறாங்க. சரியா? இப்போ ப்ராக்டிக்கல் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு சூடான நமக்கு தேவையான நம்ம என்ன பொருளை தன்வெப்ப கொள்ளளவை கண்டுபிடிக்க போகிறோமோ அவரை நாம் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை சூடாக்கி அவரை கொண்டு வந்து இதுக்குள்ளே நாம் போட்டு சமநிலை விட்டதுக்கு பிறகு நாம் என்ன செய்யும், இழந்த வெப்பம் இந்த தொகுதி பெற்ற வெப்பத்துக்கு நாம் என்ன சமப்படுத்த அதில் தன்வெப்ப கொள்ளளவை கண்டுபிடிப்போம். சரியா? இப்போ இதில் உங்களுக்கு தெரியும், நான் இங்கே எழுதுகிற நேரம் நான் சில வாசிப்புகள் எனக்கு தேவைப்படும். அதாவது நீரிட திணிவு என்னென்ன வேணும்,
அதே மாதிரி ஈயச்சன்னங்களை திணிவு 2 வேணும். அடுத்தது அவங்களோட வெப்பநிலைகள் இவரோட ஆரம்ப வெப்பநிலை இறுதி வெப்பநிலை வேணும். அதே மாதிரி இந்த சன்னங்களை நான் சூடாக்கின வெப்பநிலை வேணும். அப்போ அந்தந்த அந்த வெப்பநிலைகள் திணிவுகளை நான் என்ன செய்வேன் ஃபஸ்ட்டுக்கு அளக்க போகிறேன். அப்போ வெப்பநிலைகளை திணிவுகளை நாம் அளக்கிறேனே நாம் நினைச்ச மாதிரி அளக்கிறதில்லை விளங்கிட்டா. அதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது, அதுக்கு ஒரு ஆர்டர் ஒன்று இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டுக்கு நான் என்ன செய்வேன் என்றால் முதலாக நம்ம இதை பார்ப்போமே. இதான் அந்த நம்ம பரிசோதனைக்குரிய செட்டப்பில் உள்ளுக்கு இருக்கிறதான் பிள்ளைகள் என்னது அந்த ஒரு செப்பு பாத்திரம் விளங்கிட்டா. இந்த உள்ளுக்கு இருக்கிற லைன் தான் செப்பு பாத்திரம். அந்த செப்பு பாத்திரத்திலேருந்து கடத்தல் மூலம் அடுத்தது மேற்காவுகை மூலம் வெப்பம் கடத்தப்படக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இதை சுற்றி ஒரு காவலி பதார்த்தம், உதாரணம் ஒரு மரத்தாலான ஒரு பாக்ஸ் மாதிரி நான் என்ன செஞ்சுருக்கேன். அந்த செப்பு பாத்திரத்தை அதுக்குள்ளே வச்சிருக்கிறேன். வச்சுட்டு மேலே ஒரு மூடி. இந்த மூடி என்னதுக்கு நான் பிள்ளைகள் மேற்காவுகை மூலம் வெப்பம் கடத்தப்படக்கூடாதுன்றதுக்காக. ஏனென்றால் வெளியில் வர மூலக்கூறுகளை என்ன செய்யும், இதில் பட்டு வெப்பத்தை வாங்கிட்டு வெளியில் போகலாம் தானே. இப்போ வெளியில் இருக்கிற வாயு மூலக்கூறு உள்ளுக்கு வராமல் இருந்துச்சுன்னு ஒரு மூடி. அதே மாதிரி இந்த மேற்பரப்புலையும் என்ன செய்யும், வாயு மூலக்கூறு வந்து வெப்பத்தை வாங்கிட்டு போகலாம் தானே. அதுக்காக சைடாலையும் ஃபுல்லாக வளைச்சி எல்லா பக்கமும் மரத்தாலால் கவர் பண்ணிக்கிறேன். நான் ஒரு மரத்தாலான ஒரு பாத்திரத்தை செஞ்சுட்டு அதுக்குள்ளே நான் செப்பு கலோரிமானை வச்சுட்டு மேலால் ஒரு மூடி, ஒரு காவலி மூடி, அதுவும் ஒரு மரமாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பிளாஸ்டிக் மூடியாக இருக்கலாம். சரியா. அடுத்தது உங்களுக்கு கதிர்வீசல் மூலம் உங்களுக்கு சில நேரம் வெப்பம் இழக்கப்படலாம் என்று உங்களுக்கு ஒரு இது ஒன்று வந்துச்சுன்றால் என்ன செய்யலாம் என்றால் அந்த செப்பு கலோரிமானை உள்ளுக்கும் வழியிலே நல்லா பொலிஷ் பண்ணிக்கொள்ளலாம். ரைட்டா, பொலிஷ் பண்ணிக்கொள்ளலாம். நம்ம ப்ராக்டிக்கல் கைடில் அந்த அளவுக்கு இல்லை. நான் நினைக்கிறேன் இதுக்கு முதல் வந்த பழைய இதில் உங்களுக்கு இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ கதிர்வீசல் மூலம் வெப்பம் இழக்கப்படாமல் இருக்கணும் என்றால் நாம் என்ன செய்யலாம்னா இந்த கலோரிமானியை உள்ளுக்கும் வெளியிலேயும் நல்லா பொலிஷ் பண்ணி விட்டோம்னா என்ன செய்யாதுன்றால் கதிர்வீசல் மூலம் வெப்பம் கடத்தப்படாது. அப்போ இங்கே நாம் சூழலுக்கு அந்த வெப்பம் இழக்கப்படுறதை தடுக்கிறதுக்கு நாம் என்னென்ன செஞ்சிருக்கோம் என்றால் காவல் கட்டிட்டு இருக்கிறோம். இதை நாம் சொல்லும் காவல் கட்டு எண்டி. ஒரு காவலி பதார்த்தத்தால் என்ன செய்ய ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். அடுத்தது ஒரு காவலி பதார்த்தத்தால் ஒரு மூடின்னு போட்டிக்கிறோம். அப்போ இதன் மூலம் என்ன செய்ய வேண்டாப்லே சூழலுக்கான வெப்ப இழப்பு தடுக்கப்படும். அப்போ அந்த 3 விஷயமும் நம்ம குறைச்சிட்டோம். முற்றாக தடுக்க இல்லாத குறைக்கலாம், மேக்சிமம் குறைக்கலாம். சரியா. அப்போ இதான் இந்த செட்டப். இதில் பாருங்கள், இந்த செப்பு பாத்திரத்தில் அரைவாசிக்கு நான் நீர் எடுத்துட்டு இப்போ இதில் மூடியில் பிள்ளைகள் என்ன செய்யும்னால் ஒரு துளை ஒன்று இருக்கும், ஒரு இறுக்கமான ஒரு துளை. சில நேரம் என்ன செய்வாங்க, இந்த இடத்துல ஒரு தக்கை மாதிரி ஒரு செட்டப் ஒன்று இருக்கும். அந்த தக்கையில் நடுவில் ஒரு துளை இருக்கும். அந்த துளையில் என்ன செய்யும், ஒரு வெப்பமான எப்படி செருகி உள்ளுக்கு அப்படி அமர்த்தி விட்டனால உள்ளுக்கு வந்து நிற்கும். அது இதனால் இதுக்கு நான் ஸ்டாண்டெல்லாம் போடுறது தேவையில்லை. ஏன்னா இது டைட்டாக தான் இருக்கும் அந்த தக்கைக்குள்ளே. இப்போ டைட்டாக உள்ளுக்கு அமர்த்தினால் உள்ளுக்கு வந்து இறங்கி உள்ளுக்கு வந்து நிற்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு துளை ஒன்று இருக்கும் பிள்ளைகள், சின்ன ஒரு துளை ஒன்று, அதுக்குள்ளே ஒரு கலக்கி, இது ஒரு கம்பி மாதிரி வச்சு பாருங்கள். இது ஒரு கம்பி வந்து இங்கே ஒரு வளையம், ஒரு கலக்கி என்ன செஞ்சு உள்ளுக்கு சொருகிற மாதிரி ஒரு துளை ஒன்று விட்டு இப்படி வச்சிருக்கும். சரியா. இதான் அந்த பரிசோதனை செட்டப். அப்போ நான் என்ன செய்யணும், வெளியிலேருந்து அந்த ஈயக்குண்டுகளை சூடாக்கி இந்த மூடியை திறந்துட்டு உள்ளுக்கு போட்டுட்டு இந்த மூடியை மூடிட்டு என்ன செய்வேன், இந்த கலக்கியால் கலக்கி இந்த வெப்பநிலையை அளந்து கொள்வேன். நாம் என்ன செய்ய டீட்டெயிலாக பார்ப்போம். சரியா. அவையில் பாருங்கள், கொள்கையில் பாருங்கள், சூடான பொருளொன்றையும் குளிரான பொருளொன்றையும் கலக்கும் போதோ சூழலுக்கு வெப்ப இழப்பு நிகழவில்லை எனேன். அப்போ இதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. சூழலுக்கு வெப்ப இழப்பு நிகழவில்லை எனேன் சூடான பொருளிலிருந்து வெளியேறிய முழு வெப்ப அளவானது குளிரான பொருள் பெற்ற முழு வெப்ப அளவுக்கு சமனானதாகும். சரியா. அப்போ மேற்படி பரிசோதனையில் வெறும் கலோரிமானினதும் கலக்கினதும் திணிவுகள். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம், நமக்கு தேவையான ரீடிங் நாம் திணிவு அளக்க போகிறோம், அடுத்தது வெப்பநிலைகளை அளக்க போகிறோம். இப்போ இதில் முதலாவது நாம் என்ன ரீடிங் எடுப்போம் என்றால், சரியா, இதில் முதலாவது நாம் என்ன ரீடிங் எடுப்போம் என்றால் இந்த கலோரிமானிக்கு தானே, இந்த கலோரிமானிலையும் இதில் இருக்கிற கலக்கீடையும் திணிவும். அப்போ இந்த காவலி கட்டுன்றது அது இப்படி தனியாக இருக்கும். சரியா. இப்போ இதில் நான் ரெண்டையும் ஒட்டிக்கிறேன். இப்போ ஒட்டிக்கிறேன்னா இப்படி இருந்திருக்கும், இது உள்ளுக்கு அந்த பாத்திரமாக இருந்திருக்கும், அதாவது செப்பு கலோரிமானியாக இருந்திருக்கும். இவ்வளோ மரத்தாலான பொக்ஸால் நான் என்ன கவர் பண்ணி இதுக்குள்ளே என்ன செஞ்சு இப்படி வச்சிருக்கிறேன். சரியா. பவர் கட் ஆகிட்டு அப்போ இந்த பாத்திரத்துக்குள்ளே நான் என்ன செஞ்சுருக்கிறேன், இந்த மரத்தாலான பாத்திரம் வெளியில் இருக்குது, இதுக்குள்ளுக்கும் அந்த கலோரிமானியை வச்சிருக்கிறேன். சரியா. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஃபஸ்ட்டுக்கு
இப்போ நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு கதைச்சேன் அந்த ஈயக்கூட்டி அந்த உலோக கூட்டிகள் அந்த வெப்பத்தை இந்த நீர் பெற மாதிரி. உண்மையில் என்ன நடக்கும் என்றால் இங்கே இருக்கிற செப்பு பாத்திரம் என்ன செய்யும், வெப்பத்தை வாங்கும். ஏனென்றால் அதுவும் இந்த பாத்திரத்தோட தொடுகையில் இந்த திரவத்தோட தொடுகையில் தானே பிள்ளைகள் இருக்குது. அப்போ இந்த செப்பு பாத்திரம் என்ன செய்யும், வெப்பத்தை வாங்கும். அது ஒரு கடத்தி, சரியா, ஒரு கடத்தி என்றதால் அதுவும் என்ன செய்யும், வெப்பத்தை வாங்கும். அப்போ நாம் ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்வோம் என்றால் இந்த செப்பு பாத்திரத்தை முதல்ல நம்ம வெளியில் எடுத்துட்டு செப்பு பாத்திரமும் அந்த கலக்கி என்ன செஞ்சிருக்கணும் அப்படி இதோட சேர்ந்து தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸடாக தான் இருக்கும். இல்லைங்கடா, இதில் மூடி ஒன்று இருக்கும், மேலால் ஒரு காவலி மூடி உண்டு. இது என்னது, இந்த கலக்கியும் என்ன செய்யும் அதோடு சேர்ந்து தான் இருக்கும். அப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு நாம் என்ன செய்ய போகிறேன், அந்த கலக்கிற திணிவை கண்டுபிடிக்கிறதுக்கு முதலாக நாம் என்ன செய்ய முத்துலா தராசனை தந்திருக்கிறாங்க. அப்போ அதில் ஃபஸ்ட் ரீடிங் எடுக்க போகிறோம். இந்த கலோரிமானி ப்ளஸ் கலக்கிற தீவை நாம் அளக்க போகிறோம் என்னென்றால் M1. சரியா, அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம்னா ரெண்டாவது இதுக்குள்ளே நாம் இந்த செப்பு பாத்திரத்துக்குள்ளே சரியாக அரைவாசிக்கு வர மாதிரி திரவத்தை விட போகிறோம், நீரை விட போகிறோம். அப்போ நீரை விட்டுட்டு அடுத்த ரீடிங் எடுக்க போகிறோம். கலோரிமானி ப்ளஸ் கலக்கி ப்ளஸ் நீரில் திணிவு. உண்மையிலேங்க பாருங்கள், நம்ம இப்படி தான் நீரை திணிவை அளப்போம். நம்ம சும்மா நீரை நம்ம வெளியில் ஒரு பாத்திரத்தை அளந்துட்டு கொண்டு வந்து கொட்டுறதில்ல. இதுக்குள்ளே நம்ம எடுக்கிறதே இதுக்குள்ளே தான் எடுப்போம். இந்த செப்பு கலோரிமானிக்குள்ளே நீரை எடுத்துகிட்டு அது அரைவாசிக்கு எடுத்துகிட்டு இந்த கலோரிமானியை சேர்த்து தான் நம்ம என்ன செய்யும், இந்த நீரை அளந்து கொள்ளுவோம். இதான் அதோட முறையுமே. சரியா, அப்போ ரெண்டு நாம் என்ன செஞ்சிடும், திணிவுகளை அளந்துடும். அடுத்தது இப்போ நீரிண்ட ஆரம்ப இந்த திரவத்தின் ஆரம்ப வெப்பநிலை அரை வெப்பநிலை இருந்திருக்கும் என்ன. அப்போ ஆரம்ப வெப்பநிலை நீரிண்ட ஆரம்ப வெப்பநிலை அதாவது ஒரு டீட்டாவன் எடுப்போம். டீட்டாவன்றது அரை வெப்பநிலை எடுத்திருந்தால் அரை வெப்பநிலை இருந்திருக்கும். அடுத்தது ஈயச்சன்னங்களில் வெப்பநிலை. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஈயச்சன்னங்களை சூடாக்குவேன். சரியா, ஈயச்சன்னங்களை நான் என்ன செய்வேன், சூடாக்குவேன். இப்போ சூடாக்குற நேரம் எப்படி சூடாக்குறேன்னால் இங்கே பாருங்கள், இதில் மேலே தரப்பட்ட பொருட்களை முக்காவலி, கம்பி வேலை, முத்துலா தராசு. இப்போ இதில் கொதிக்குழாய் தந்திருக்கிறாங்க. இப்போ என்ன செய்யணும்னால் அந்த ஈயச்சன்னங்களை சரி நம்ம இதை முடிச்சுட்டு வருவோமே. சரியா, நம்ம இதை முடிச்சுட்டு வரோம் பிள்ளைலாம். நீரிண்ட ஆரம்ப வெப்பநிலை. அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், இந்த ஈயச்சன்னங்களை சூடாக்கி ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை கொண்டு போவேன், ஒரு உயர் வெப்பநிலை. அடுத்து ஈயச்சன்னங்களில் வெப்பநிலை. வெப்பநிலை θ2. அடுத்தது இந்த ஈயச்சனங்களை நான் சூடாக்கிட்டேன். அதை கொண்டு வந்து இதுக்குள்ளே போட்டு இந்த மூடியால் மூடிட்டு கலக்கியால் கொஞ்சம் எனக்கு கலக்கிட்டு இந்த வெப்பமானையை பார்த்துக்கொண்டு இருப்பேன். வெப்பமான வாசிப்பு கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யும், கூடிக்கொண்டு வந்து ஒரு கூடின ஒரு பெருமானத்துக்கு வரும். வெப்பமான வாசிப்பு கூடி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பெருமானது கூடின ஒரு பெருமானத்துக்கு வந்துட்டு என்ன செய்யும், அதுக்கு பிறகு என்ன செய்யும், அந்த டைம் வரையும் தான் சமநிலை அடையும். அந்த டைமில் என்ன செய்யும், சமநிலையை அடைஞ்சிடும். ஏன்றால் ரெண்டு பொருள் இப்போ அந்த ஈயக்கூட்டின வெப்பநிலை என்றது என்ன செய்யும் அப்படி குறைஞ்சு கொண்டு வரும். நீரிட வெப்பநிலை கூடி வரதால் இப்போ நாம் இங்கே இருக்கிற நீருக்குள்ளே வச்சிருக்கோம். இப்போ நீரிட வெப்பநிலை கூடி என்ன செய்யும், ஒரு கட்டத்தில் வந்து சமநிலை அடையும். அந்த வெப்பநிலை நான் என்ன ஒரு θ3 எடுக்கிறேன். சரியா, அப்போ கலவையின் உச்ச வெப்பநிலை θ3. கலவையின் இறுதி வெப்பநிலையில் உச்ச வெப்பநிலை. கவனமாக ஆக்கள் எழுதுறது இறுதி வெப்பநிலை. இறுதி வெப்பநிலை எப்போ பிள்ளைங்க பரிசோதனை எல்லாம் முடிஞ்சு நாளைக்கா, அது பிள்ளை. இந்த பரிசோதனை நம்ம செய்கிற நேரம் இந்த பரிசோதனையில் வரக்கூடிய கூடின வெப்பநிலை, இந்த வெப்பமானி வாசிக்கக்கூடிய கூடின வெப்பநிலை. அடுத்தது இப்போ பரிசோதனை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். பிறகு நாம் என்ன செய்யறோம், இந்த வெப்பமானியை கழட்டி வச்சுட்டு திரும்ப அந்த செப்பு பாத்திரத்தை வெளியில் எடுத்து கொண்டு போய் நிறுக்க போகிறோம். சரியா, எல்லாம் விளங்கி கொள்ளணுமா. அடுத்தது கலோரிமானி. இப்போ இது ஏன் நான் இருக்க போகிறேன்னா, இப்போ இதுக்குள்ளே நான் குண்டை போட்டுருக்கிறேன் தானே, உள்ளே குண்டை போட்டுருக்கிறேன். அப்போ தொகுதியின் கலோரிமானினதும் அதன் உள்ளடக்கங்களையும் திணிவோம்.
மானி ப்ளஸ் அதன் உள்ளடக்கங்கள். கங்களில் திணிவுன்றது M3. சரியா? இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கு என்ன செஞ்சேன், கலோரிமானி எடுத்தேன். அந்த கலோரிமானியை நான் என்ன செய்கிறேன், அந்த கலக்கின்றது கலோரிமானி கூடயே இருக்கிறது. அப்போ அதை நான் என்ன செய்கிறேன், தராசில் வச்சு அதில் வாசிப்பு M1. அதுக்கு பிறகு என்ன செஞ்சேன், அதுக்குள்ளே அரைவாசிக்கு நான் என்ன செஞ்சேன், நீரை விட்டு அதில் வாசிப்பு M2. அடுத்தது அந்த நீரிண்ட ஆரம்ப வெப்பநிலையை நான் அந்த வெப்பமானியை வச்சு வாசித்தேன் T1. அதுக்கு பிறகு என்ன செஞ்சேன், நாங்கள் என்ன செய்கிறேன், ஈயச்சண்டங்களை சூடாக்குறேன். சூடாக்கி ஒரு குறிப்பிட்ட ஒரு உயர் வெப்பநிலையை சூடாக்கிறேன். அந்த வெப்பநிலையை நான் நடக்கிறேன் T2. இப்போ என்ன, அந்த T2க்கு சூடாக்கின அந்த ஈயச்சண்டங்களை எடுத்து வந்து இதுக்குள்ளே நான் போட்டுவிட்டு இதை ஒரு மூடிட்டு என்ன செய்கிறேன், இவர் சமநிலை அடைகிற வரைக்கும் நான் இந்த வெப்பமானியை பார்த்து கொண்டு இருக்கிறேன். அந்த வெப்பமானியில் வரக்கூடிய கூடின வாசிப்பண்ணது T3, கலவையின் உச்ச வெப்பநிலை. சரியா? அப்போ பரிசோதனை எல்லாம் முடிஞ்சிட்டு பிறகு நான் என்ன செய்கிறேன், இந்த காவலி பாத்திரத்தில் இருந்து செப்பு கலோரிமானியையும் இந்த கலக்கியை நான் வெளியில் எடுத்துகிட்டு இந்த வெப்பமானியை கலட்டி வெளியில் வச்சுட்டு இந்த தொகுதியை கொண்டு வந்து என்ன செய்யணும், திரும்ப நிற்கிறேன். அப்போ நிற்கிற நேரம் எனக்கு இந்த கலக்கி வரும், நீர் வரும், செப்பு பாத்திரம் வரும், கூட இதுக்குள்ளே இருக்கிற இந்த உலோக சண்டங்களும் வரும். அப்போ கலோரிமானி அதை உள்ளடக்கு நடப்பிலையில் இதுக்குள்ளே நீர் வரும், அடுத்தது கலக்கி வரும், அடுத்தது உலோக சண்டங்களில் வரும். வேர்டையும் திணிவு M3. இப்போ நாம் என்ன செய்யுங்க பாருங்கள், இப்போ இதில் இருந்து இது ரெண்டுலேயும் இருந்து நாம் என்னத்தை கண்டுபிடிக்கலாம்னா நீரிட திணிவை கண்டுபிடிக்கலாம். கலோரிமானிட கலக்கிற திணிவு M1, கலோரிமானி கலக்கி நீரிட திணிவு M2 என்றால் இது இதிலிருந்து நாம் இதை கழிக்க வாரது என்ன வரும், நீரிட திணிவு வரும். சரியா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், கலோரிமானி கலக்கி ப்ளஸ் நீர் M2, கலோரிமானி இங்கே கலக்கி நீர் ஈயச்சண்டங்கள் அவ்வளவும் சேர்ந்து M3. அப்போ M3லேருந்து M2 கழிக்க எனக்கு வாரது என்னென்றால் இந்த ஈயச்சண்டங்களில் திணிவு வரும். சரி, அப்போ நம்ம என்ன செய்வோம், இப்படித்தான் நம்ம இதில் இருக்கிற ஒவ்வொரு பதார்த்தங்களையும் திணிவையும் வெப்பநிலையும் என்ன வளர்ந்து கொள்வோம். அப்போ இதுக்கு பிறகு நாம் என்ன செய்யலாம், சூழலுக்கு வெப்ப இழப்பு இல்லாட்டி இந்த ஈயச்சண்டங்கள் இழந்த வெப்பம்ன்றது என்னத்துக்கு சமனண்டா பிள்ளைகள், இந்த திரவம் இந்த தொகுதி பெற்ற வெப்பத்துக்கு சமனண்டு சமப்படுத்தினோம்னால் நமக்கு விஷயம் முடிஞ்சு. அதான் ப்ராக்டிக்கல். அப்போ முதலாக நாம் என்ன செய்ய போகிறோம், சக்தி காப்பு தத்துவத்தின்படி ஈயச்சண்டங்கள் இழந்த வெப்பம் நீங்கள் வேணும்னா ஒரு வரை எழுதி கொடுங்க. சக்தி காப்பு தத்துவத்தின்படி ஈயச்சண்டங்கள் இழந்த வெப்பம், நீர் பெற்ற வெப்பம், தொகுதி பெற்ற வெப்பம். நீர் இல்ல பிள்ளையில் தொகுதியாம், இல்லைன்னா அதுக்குள்ள நீரும் பெறுது, அந்த கலோரிமானியும் பெறுது, அதோட கூட இருக்கிற கலக்கியும் பெறும். இப்போ கலோரிமானி கலக்கி எல்லாமே செப்பு பதார்த்தங்கள் விளங்கிட்டா. அப்போ அதால் என்ன செய்யும், அது வெப்பத்தை பெறும். தொகுதி பெற்ற வெப்பம். அப்போ இதான் நாம் என்ன செஞ்சோம், சக்தி காவத்தத்தை எழுதிட்டோம். ஈயச்சண்டங்கள் இழந்த வெப்பத்தை என்ன செய்யுது, இப்போ தொகுதி பெறுது. சரியா? தொகுதி பெற்ற வெப்பம். இப்போ ஈயச்சண்டங்கள் இழந்த வெப்பம்ன்றது பிள்ளை, இப்போ நம்ம ஈயச்சண்டங்கள் இழந்த வெப்பத்துக்கு MCT போட போகிறோம். அப்போ ஈயத்தில் திணிவண்டது M3, ஈயச்சண்டங்களில் திணிவண்டது M3 - M2. அது சரிதானே, அது விளங்கும் தானே உங்களுக்கு. நம்ம எதோட பார்த்துட்டோம், M3 - M2. கொஞ்சம் மீறிங்க பிள்ளைகள். சரியா? ஈயச்சண்டங்களில் திணிவண்டது பிள்ளைகள் M3 - M2. அடுத்தது C, ஈயச்சண்டங்களில் திணிவு. அதான் எனக்கு தேவை, நான் அதை என்ன செய்கிறேன், C என்றே போடுறேன். C. அடுத்தது வெப்பநிலை வீழ்ச்சி. ஈயச்சண்டங்களில் உச்ச வெப்பநிலை நான் T3க்கு சூடாக்கினேன். பிறகு அந்த தொகுதியில் கலவையின் உச்ச வெப்பநிலை இது. ஈயச்சண்டங்களை நான் என்ன செய்யணும், T2க்கு சூடாக்கினேன். சரியா? T2லேருந்து இப்போ என்ன செஞ்சிருக்கும், T3க்கு வந்திருக்கும். அப்போ இவர் இழந்த வெப்பம்ன்றது பிள்ளைகள் T2 C, T2 - T கலவையின் உச்ச வெப்பம் T3. சரியா? அப்போ இவ்வளவும் ஈயச்சண்டங்கள் இழந்த வெப்பம். அதை தொகுதி பெற்ற வெப்பம். சரியா? தொகுதி பெற்ற வெப்பம் என்றால் உங்களுக்கு தெரியும், நீர் பெற்றிருக்கும், அடுத்தது கலோரிமானி ப்ளஸ் கலக்கி பெற்றிருக்கும். சரியா? கலோரிமானி ப்ளஸ் கலக்கி பெற்றிருக்கும். இப்போ நீர் பெற்ற வெப்பம் என்றால் நீர்ட திணிவு என்னது, இங்கே பாருங்கள், M2 - M1. இப்போ இங்கே நான் எழுதுகிறேன் தொகுதி பெற்ற வெப்பம் என்றால் நீங்கள் எழுதுகிறேன் நீர் பெற்ற வெப்பம் ப்ளஸ் கலோரிமானி ப்ளஸ் கலக்கி பெற்ற வெப்பம் வேணும்னா எழுதி கொள்ளுங்க.
நான் நேரடியாக போகிறேன். நீர் பெற்ற வெப்பம்ன்றது நீரிட திணிவு M2 மைனஸ் M1, நீரிட தன்வெப்ப கொள்ளளவு CW, தீட்டா போடணும், நீரிண்ட ஆரம்ப வெப்பநிலை. நான் நீரிண்ட போடாமலே கலவைண்டு போடுறேன். சரியா, கலவைண்டு போடுறேன். இப்போ நீரும் அந்த செப்பு பாத்திரம் ஒரே வெப்பநிலை நீர் தெரியும். கலவை தொகுதி இல்லையா, தொகுதின்னு ஆரம்ப வெப்பநிலை. அப்போ அடுத்தது தொகுதியில் ஆரம்ப வெப்பநிலை θ1, கலவைன்னு உச்ச வெப்பநிலை θ3. அப்போ வெப்பநிலை அதிகரிப்புன்றது பிள்ளை θ3 மைனஸ் θ1. விளங்குதா? இது θ3 மைனஸ் θ1. நான் கீழே எழுதுகிறேன் பிள்ளைகள். இப்போ இதை நான் என்ன செய்கிறேன், இதை நான் இங்கே எழுதுகிறேன். இதே இவ்வளவும் என்னத்துக்கு சமன்டா பிள்ளைகள்? இவ்வளவும் சமன் M2 மைனஸ் M1 CW θ3 மைனஸ் θ1. இது என்னது? நீர் பெற்ற வெப்பம். அடுத்து நான் என்ன செய்ய போகிறோம்? கலோரிமானி ப்ளஸ் கலக்கி பெற்ற வெப்பம். இப்போ கலோரிமானி ப்ளஸ் கலக்கின்ற திணிவண்டது கலோரிமானி ப்ளஸ் கலக்கின்ற திணிவண்டது M1. அப்போ இதோட ப்ளஸ் M1 கலோரிமானி கலக்கி ரெண்டுமே செப்பு பதார்த்தம். அப்போ செப்புட தன்வெப்ப கொள்ளளவு CCU இன்ட்டு அவங்களோட வெப்பநிலை ஆரம்பத்தில் தொகுதியில் ஆரம்ப வெப்பநிலை θ1 சமநிலையில் θ3. அப்போ θ3 மைனஸ் θ1. சரியா? இதில் இது அளக்கலாம், திணிவு அளக்கலாம், வெப்பநிலை அளக்கலாம், இது அளக்கலாம், இதுவும் அளக்கலாம், இதுவும் அளக்கலாம். இப்போ எனக்கு நீர்ட தன்வெப்ப கொள்ளளவு CWவும் செப்பிட தன்வெப்ப கொள்ளளவு CCயும் எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் அந்த சியை கண்டுபிடிக்கலாம். இதான் என்னது? ப்ராக்டிக்கல். அவன் இங்கே செய்கிற ப்ராக்டிக்கல்ன்றது இதான். நீர்ட தன்வெப்ப கொள்ளளவு எனக்கு தெரிஞ்சிருந்தால் அதே மாதிரி செப்பிட தன்வெப்ப கொள்ளளவு தெரியுமாடா நான் என்ன செய்யலாம்? சியை கண்டுபிடிக்கலாம். சரியா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் கவனமாக பார்க்கணும். நம்ம இந்த ரீடிங் வாசிப்புகள் எப்படி எடுக்கிறோம்? முதலாவது கலோரிமானி ப்ளஸ் கலக்கி அதில் M1, அடுத்தது கலோரிமானி ப்ளஸ் கலக்கி ப்ளஸ் நீர்ட திணிவு M2, அடுத்தது தொகுதியில் ஆரம்ப வெப்பநிலை θ1, ஈயச்சன்னங்கள வெப்பநிலை θ3, கலவையின் உச்ச வெப்பநிலை. இது அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்களா. இறுதி வெப்பநிலை எழுதக்கூட அப்படி உச்ச வெப்பநிலை. அடுத்தது கலோரிமானி ப்ளஸ் அதன் உள்ளடக்கங்கள் என்றால் இப்போ இதுக்குள்ளே உள்ளடக்கங்கள் என்னென்ன வரும்னு பாருங்கள். என்ன வரும்? நீர் வரும், செப்பு கலோரிமானி ப்ளஸ் கலக்கி வரும், அடுத்தது ஈயச்சன்னங்கள் வரும். சரியோ? அப்போ இதான் நாம் செஞ்சுக்கிற ப்ராக்டிக்கல். இப்போ ஃபஸ்ட்டுக்கு நாம் என்ன செஞ்சோம்? இதில் சூழலுக்கான வெப்ப இழப்பை குறைக்கிறதுக்கு என்ன செஞ்சோம்னா காவல் கட்டிட்டு இருக்கிறோம், மேலால் ஒரு மூடி. ஓகே, இவ்வளோ தான் நாம் செஞ்சுக்கிற விஷயம். இப்போ நாம் என்ன செய்வோம் என்றால் பரிசோதனை சம்பந்தமான மேலதிகமான விஷயங்களை பார்ப்போம். இப்போ உங்களுக்கு இந்த இதில் கேள்வியில் 2 வெப்பமானிகள் தந்திருக்காங்க, 2 வீச்சில் வெப்பமானிகள் தந்திருக்கிறாங்க. ஒன்று இதில் இருந்து என்னது 0 50 வரைக்கும் வீச்சு இருக்கிற ஒரு வெப்பமானியம், அதே மாதிரி 0 100 வரைக்குமான வீச்சு இருக்கிற ஒரு வெப்பமானியம் தந்திருக்கிறாங்க. அப்போ 2 வெப்பமானி 2 நோக்கங்களை தந்து. இப்போ தேவையில்லாமல் தர மாட்டாங்களே 2 வெப்பமானிகள் இல்லைங்களா? அப்போ ஒரே மாதிரி வெப்பமானி தந்திருக்கலாம் தானே. அப்போ அது ஏன்னு பார்ப்போம். சரியா? அப்போ உங்களுக்கு இவ்வளவும் விளங்கிட்டு தானே, இவ்வளவும் விளங்கிட்டு நான் இதை என்ன செய்ய அழிக்கிறேன். சரியா? இப்போ என்ன செய்வோம் என்றால் இப்போ நம்ம இப்போ 2 வெப்பமானிகள் தந்திருக்கிறாங்க தானே, அது ஏன் தந்திருக்கிறாங்கன்னு பார்ப்போம். சரியா? அப்போ நம்ம முதலாவது ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக வருவோம். ஃபஸ்ட்டுக்கு நாம் என்ன செய்யணும்? இப்போ நம்ம ப்ராக்டிகல் செய்கிற மாதிரி கற்பனை பண்ணுவோம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? ஈயச்சன்னங்களை சூடாக்கணும் இல்லை? நம்ம ஆரம்பத்தில் கதைச்சோம் ஈயச்சன்னங்களை என்ன செய்யணும்? நான் ஒரு θ2 வரைக்கும் சூடாக்கணும்னு சொன்னேன். நம்ம அதை நம்ம எப்படி சூடாக்கணுன்னு ஃபஸ்ட்டுக்கு பார்ப்போம். அப்போ உங்களுக்கு தரப்பட்ட தரவுகளை பாருங்கள். தரப்பட்ட பொருட்களில் என்னென்ன கொதிகுலை தந்திருக்கிறாங்க, அடுத்தது நீர் தொட்டி தந்திருக்கிறாங்க, முக்காலி, கம்பி வலை, முத்துலா, தராசு. அப்போ
ஈயச்சனங்கள் நம்ம எப்படி சூடாக்கும்னா பிள்ளைகள் இங்கே பாருங்கள், ஒரு இந்த முத்துலா தராசு இல்லது முக்காளி ஒரு ஸ்டாண்டில் மேலே ஒரு கம்பி வலை ஒரு நெட்டை போட்டுவிட்டு கீழே ஒரு பன்சன் சுவாலை வச்சுட்டு ஒரு நீர் தொட்டி, சரியா, ஒரு நீர் தொட்டி, இதுக்குள்ளே என்ன செய்கிறோம்னா பிள்ளைகள் ஒரு கொதிக்குழாய் நீங்கள் வேணும்னா ஒரு ஸ்டாண்டில் என்ன செய்யலாம் போடலாம். ஒரு ஸ்டாண்டை போட்டு நிப்பாட்டிட்டு இப்போ இந்த ஈயச்சண்டங்களை என்ன செய்ய போகிறீங்க, இதுக்குள்ளே தான் போட போகிறீங்க. இப்போ இதுக்குள்ளே தானே என்ன செய்கிறீங்க, போட்டு சூடாக போகிறீங்க. இப்போ நீங்கள் இந்த பரிசோதனையில் நீங்கள் எவ்வளவு திணிவு எத்தனை ஈயச்சண்டங்கள் போட போகிறீங்க அல்லது எவ்வளோ திணிவு ஈயச்சண்டங்கள் போட போகிறீங்கன்றதை நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா அதை நீங்கள் ஒரு முடிவை எடுத்து வச்சுருப்பீங்க, நம்ம இவ்வளோ தான் போட போகிறோம்ன்றது. அப்போ அந்த அவ்வளோ திணிவை என்ன செய்கிறீங்க, இதுக்குள்ளே போடுறீங்க. அதை நான் கதைக்கிறேன்னா பின்ன கதைப்பேன் எவ்வளோ திணிவு எடுக்கிறேன்றதை. உதாரணமாக ஒரு 15 ஈயச்சண்டங்கள் இந்த தொகுதிக்குள்ளே நீங்கள் போட போகிறீங்க என்றால் இதுக்குள்ளே வந்து 15 எடுக்கிறேன். எடுத்துட்டு இதுக்குள்ளே ஒரு வெப்பமானியை போடுறீங்க, சரியா. வெப்பமானியை போட்டுவிடும். இப்போ இந்த அடுப்பை இந்த பன்சன் சுவாலையை நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒன் பண்ணி ஹீட் பண்ணுறீங்க. அப்போ ஹீட் பண்ணுற இடம் உங்களுக்கு விளங்கும் பிள்ளைகள், இது நீர் தானே, நீரை வெப்பநிலை என்ன செய்யும், கூடி 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 வந்து என்ன செய்யுங்கள், இந்த நீர் கொதிக்க தொடங்கும். நீர் கொதிக்க தொடங்கும். எத்தனை பாகையில் கொதிக்க தொடங்கும்னா 100 பாகையில் கொதிக்க தொடங்கும். அது 100 பாகையில் எப்போ கொதிக்க தொடங்கும் என்றால் வளிமண்டல அமுக்கம் ஒரு ஏற்றியமாக இருந்தால்தான், சரியா. அப்போ அவங்களுக்கு தெரியும் வளிமண்டல அமுக்கம்ன்றது கொதிநிலையை தாக்கத்தை செலுத்தும். இப்போ நம்ம மலை பிரதேசங்களுக்கு போனோம்னா உதாரணமாக ஒரு 99 98 நீர் கொதிக்க தொடங்கிடும். இப்போ நாம் யாரும் செல்லக்கூட நீர் கொதிக்கிற நேரம் இதில் வெப்பநிலை 100க்கு வந்துட்டாண்டி. அது எப்போ என்றால் வளிமண்டல அமுக்கம் ஒரு ஏற்றியமாக இருந்தால் மட்டும், சரியா. அப்போ நான் எந்த லெப்பில் இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். நான் கரையோரத்தில் நிற்கிறேன்னா இல்லாட்டி ஒரு மலை பிரதேசத்தில் இருக்கிறேன்னா எனக்கு தெரியாதானே. இப்போ நீங்கள் யாரும் செல்லக்கூடா எந்த இடத்துல நான் ஈயச்சனங்கள் நான் 100 பாகைக்கு தான் சூடாக்கினால் இங்கே பாருங்க பிள்ளை, இதில் நான் θ2 பாருங்கள், θ2 பாருங்கள். நான் என்ன வெப்பநிலைக்கு நான் ஈயச்சண்டங்களில் உயர் வெப்பநிலை நான் சூடாக்கிற வெப்பநிலை θ2 இது 100 பாகையில் கொதிச்சா தான் இந்த இடத்துல 100 வரும். யாரும் இங்கே 100 போடக்கூடாது, விளையாண்டா. நிறைய இடங்களில் அப்படி போட்டிருக்கும் 100 பாகைக்கு நான் சூடாக்குறேன், அதாவது நீர்கிட்ட கொதிநிலை வரைக்கும் சூடாக்குறேன் யாரும் போடக்கூடாது, சரியா. இப்போ நான் இருக்கிற இடத்துல அமுக்கம் கூடவாக இருந்தால் உதாரணமாக என்ன செய்யலாம், ஒரு 100 101 102க்கு போகலாம். அப்போ நான் இப்போ நீர் கொதிக்குது. இப்போ நீர் கொதிக்கிற நேரம் ஒரு குறிப்பிட்ட ஒரு வெப்பநிலை, அந்த வெப்பநிலை என்னது θ2. θ2வில் இப்போ என்ன செய்து திரவம் கொதிக்குது, இந்த நீர் என்னது கொதிக்குது. அப்போ நான் என்ன செஞ்சேன், இதுக்குள்ள ஒரு வெப்பமானியை வச்சுட்டு அதை நான் பார்த்து கொண்டு இருப்பேன். வெப்பநிலை கூடி 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 என்ன செய்யணும்னா ஒரு கட்டத்தில் இது கொதிக்கிற நேரம் இதில் வாசிப்பு θ2வில் என்ன செய்ய மாறாமல் இருக்கும். அந்த வெப்பநிலை அங்கே θ2. வளிமண்டல அமுக்கம் ஒரு ஏற்றியமாக இருந்தால் மட்டும் θ2 100ஆக வரும். உங்களுக்கு கேள்வித்தார நேரம் வளிமண்டல அமுக்கம் ஒரு ஏடிஎம்மில் இந்த பரிசோதனை நடக்குது, நீரண்ட கொதிநிலை 100 பாகைன்னு தந்தால் மட்டும் நீங்கள் θ2க்கு பதிலாக என்ன செய்யலாம்னா 100 போடலாம், இல்லாட்டின்னு போடக்கூடாது, விளையாட்டு. அதில் கவனமாக இருக்கணும். அப்போ என்ன செய்கிறேன், இப்படித்தான் என்ன செய்வேன், சூடாக்கணும். அப்போ உங்களுக்கு விளங்கணும் கம்பி வலை என்னத்துக்குன்னா விலையில் நம்ம நேரடியாக ஒரு பன்சன் சுவாலையில் நாம் ஒரு பொருள் நாம் சூடாக்கினோம்னா எந்த இடத்துல படுதோ அந்த இடத்துல மட்டும்தான் என்ன செய்யப்பில்லை அதிகமான வெப்பம் போகும். அப்படி வெப்பம் போடுற இடத்துல இந்த இடம் மட்டுமே என்ன செய்யும், குயிக்காக விரிவடைய பார்க்கும், அந்த கிளாஸ் வெடிச்சிடும். இப்போ வார வெப்பத்தை சீராக பரப்புறது தானே என்ன செய்கிறோம், இங்கே ஒரு கம்பி வலையோடு வைக்கிறேன், சரியா. அப்போ இந்த θ2 நான் எப்படி எடுத்தேன்னு விளங்கிட்டேன் உங்களுக்கு, சரியா. அப்போ நீர் என்ன செய்யும், அதுக்குரிய ஒரு என்ன அமுக்கத்தில் இருக்கோ அதுக்குரிய ஒரு கொதிநிலையில் என்ன செய்யும், இந்த நீர் கொதிக்க தொடங்கும். அந்த நீர் கொதிக்கிற வெப்பநிலையை தான் நான் என்ன செய்வேன், இந்த உலோக சண்டங்களை என்ன செய்வேன் கொண்டு வர போகிறேன். இப்போ அதுக்குள்ளே அப்போ கொதிகுழாய்க்குள்ளுக்கு போட்டு ஈயச்சனங்களை சூடாக்குறேன். சூடாக்கி தான் என்ன செய்கிறேன், கொண்டு வந்து அதுக்குள்ளே போடுறேன், இதுக்குள்ளே அந்த முகவைக்குள்ளே போடுறேன், சரியா பிள்ளைகள். அப்போ சூடாக்குறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன், கொண்டு போய் போட போகிறேன். இதான் இந்த செப்பு கலோரிமான என்ன வைப்பமே காவல் கட்டு எல்லாமே இல்லை, நான் இதான் அந்த இதெல்லாம் நான் என்ன செய்கிறேன், இதை கொண்டு வந்து இதுக்குள்ளே தான் போட போகிறேன். அப்படி போடுற நேரம் இப்போ இதை நான் என்ன செய்கிறேன், வெளியில் எடுத்து அந்த பிள்ளைகள் கொண்டு வந்து போடணும். போடுற நேரம்
நான் சூடாக்குற ஒரு இடம், இந்த ஈயச்சனங்களை நான் வெப்பமாக்கின இடம் ஒரு இடத்துல இருக்குது. கலோரிமானி ஒரு தூர ஒரு இடத்துல இருக்கிற வெப்பமே. இப்போ இது இங்கே இருக்குது, கலோரிமானி நான் தூரத்தில் ஒரு இடத்துல வச்சிருக்கிறேன் என்றால் இங்கே நான் கொண்டு போகிறதுக்கு ஒரு டைம் எடுக்கும் தானே. அப்போ இது சூடான பொருள். இப்போ கிட்டத்தட்ட டீட்டாட்டு ஒரு 100 பாகையில் கொதிக்கிறதுனால நேர் இந்த பொருள் 100 பாகையில் இருக்கும். அப்போ ஒரு சூடான பொருளிலிருந்து குயிக்காக என்ன செஞ்சுன்னா சூழலுக்கு வெப்பம் இழக்கப்பட்டுரும். அப்போ நான் இதை வெளியில் எடுத்து இதை நான் அங்கே கொண்டு போகிறதுக்கு இடையில் என்ன செஞ்சேன்னு ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பம் என்ன செஞ்சுன்னு வெளியில் போயிடும். அப்போ வெப்பம் கொஞ்சம் வெளியில் போகுமென்றால் அந்த ஈயச்சண்டங்களில் வெப்பநிலை இப்போ என்ன செஞ்சிடும் ஆரம்பத்தில் 100 விட கொஞ்சம் குறைஞ்சிடும். ஒரு 99 பாகை அப்படி குறைந்த வெப்பம் உதாரணத்துக்கு. அப்போ நான் என்ன செய்வேன், இங்கே வந்து போகிற நேரம் உண்மையிலே ஈயச்சண்டங்களில் வெப்பநிலை 99 போய் தரும். நான் என்னென்ன எடுத்துப்பேன் என்றால் 100 எடுத்துப்பேன். அப்போ நான் என்ன செய்யணும் என்றால் சூடாக்குற இடத்துக்கு என்ன செய்யணும், கிட்டத்தில் என்ன செய்யணும், இந்த செப்பு பாத்திரத்தை கொண்டு வந்துடணும். கொண்டு வர நேரம் உங்களுக்கு தெரியும் இது ஹீட் தானே. இப்போ இது சூடாக தானே இருக்கும். சூடாக நேரம் என்ன செய்யலாம், வெப்பம் இங்கேருந்து இங்கே பாயலாம். அதுக்கான நான் என்ன செய்யலாம், ஒரு காவலி திரையோட என்ன செய்கிறேன் 2க்கு முனையில் வைக்கிறேன், ஒரு காவலி திரை. அப்போ இங்கே அழைக்கிற வெப்பம் என்ன செய்யாது, திரையை தானே அங்கே போகாது. அப்போ ஒரு திரையை வச்சு நான் என்ன செய்யலாம், சூடாக்குற தொகுதி பக்கத்தில் என்ன செய்யலாம், இந்த கலோரிமானி வச்சுக்கொள்ளலாம். இப்போ நான் என்ன செய்கிறேன், இதுக்குள்ளே இருக்க கூண்டு என்ன செய்யணும், இதுக்குள்ளே போடுற நேரம் கவனமாக போடணும். எப்படி என்றால் நான் போடுற நேரம் என்ன செய்யும், கொஞ்சம் வேகமாக போட என்ன செய்யும், உங்களுக்கு இருக்கிற தண்ணி வெளியில் தெரிச்சிடும். ஏன்னா திறந்துட்டு போகிற நேரம் நான் வேகமாக போட்டால் என்ன செய்யும், இப்போ தண்ணிக்குள்ளே கடலை போடுற மாதிரி வச்சு பாருங்கள், அப்படி தூக்கி வீசினால் உள்ளுக்கு இருக்கிற தண்ணி வெளியில் பாஞ்சிடும். அப்போ வெளியில் தண்ணி கொஞ்சம் சிதறும் என்றால் உள்ளுக்கு இருக்கிற திணிவு நான் அளந்து வச்சுருக்கேன், அந்த நீரில் திணிவை அது என்ன செஞ்சிடும், கொஞ்சம் வெளியில் போனால் திணிவு மாறிடும். அந்த சமன்பாட்டில் போட்டால் பிடிச்சி போகும். சரியா? அப்போ கவனமாக நான் என்ன செய்யணும், சூடாக்கிட்டு தொகுதியை பக்கத்தில் வச்சு குயிக்காக இதுக்குள்ளே மாற்றணும். மாற்றின நேரம் தண்ணி வெளியில் சிந்தக்கூடாது. இப்போ நீர் தெரிக்காக நம்ம என்ன செய்யணும், போடணும். போட்டுட்டு உடனே என்ன செய்யணும், இதை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கலக்கிரிக்கு தானே, இப்போ நீரை நான் அந்த உலோக குண்டங்களை நான் போட்டுனால் அடியில் வந்து இருக்கும். இப்போ அடியில் வந்தது ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யும், பக்கத்தில் இருக்கிற மூலக்கூறுகள் வெப்பத்தை வாங்கும், நீர் மூலக்கூறுகள். அப்போ இந்த தொகுதி ஃபுல்லாக ஒரு சமநிலைக்கு வரணுமென்றால் நான் என்ன செய்யணும், ஒரு இந்த கலக்கி என்ன செய்யணும் பிள்ளைகள், இப்படி மேலையும் கீழையும் அசைக்கணும். இப்படி என்ன செய்யும், மேலையும் கீழையும் அசைச்சனால் இந்த நீர் என்ன செய்யும், முற்றாக கலக்கப்படும். அப்போ வெப்பநிலை என்ன செய்யும், சீராக பரவும். பரவுற நேரம் அதே நேரம் நான் என்ன செய்யணும், வெப்பமானியை பார்த்துக்கொள்ளணும். ஏனென்றால் இது சிறந்த ஒரு கடத்தி தானே. இந்த உருக்கு இந்த ஈயச்சண்டங்கள் குயிக்காக என்ன செய்யும், வெப்பத்தை இழந்துடும், டக்குன்னு வெப்பத்தை இழந்துடும். விளக்குற நேரம் வெப்பமான வாசம் குயிக்காக கூடிக்கணும் வந்துடும். நாம் இதை ஈயச்சண்டலை போட்டு நம்ம வானத்தை பார்த்து கலக்கிட்டு இருந்தோம் என்றால் வெப்பநிலையை கூட்டிகிட்டு வந்து ஒரு கூடின பெருமானத்தை வந்துட்டு பிறகு குறைய தொடங்கிடும். சூழலுக்கு வெப்பம் இழக்கப்படும் தானே. அப்போ நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். நம்ம போட்டுவிட்டு இதை கலக்கிற நேரம் என்ன செய்யணும், வெப்பமானியை பார்த்துக்கொள்ளணும். அப்போ அது என்ன செய்யும், கொஞ்சம் 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 கொஞ்சமாக கூட்டிகிட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வெப்பநிலைக்கு ஒரு கூடின வெப்பநிலை θ3 இந்த வெப்பநிலை சமநிலை அடையும். அதுக்கப்புறம் என்ன செய்யும், சூழலுக்கு இப்போ ரெண்டுமே பேலன்ஸுக்கு வந்துட்டு θ3 பிறகு என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், வெப்பநிலை குறைய தொடங்கும் சூழலுக்கு வெப்பம் இழக்கப்படுறதால. அப்போ கூடின வெப்பநிலையை நாம் என்ன செய்யணும், கண்டிப்பாக என்ன செய்யணும், பார்த்து கொண்டு இருக்கணும். மூடிய மூடுறோம், கலக்கி என்ன செய்யணும், கலக்கிறோம், இதை பார்க்குறோம். வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு வந்து என்ன செய்யணும்னா ஒரு இடத்துல இந்த θ3க்கு வந்ததுக்கு பிறகு என்ன செய்யும், கொஞ்சம் இது பிறகு என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும். அப்போ கூடின வெப்பநிலை θ3 நாம் பார்த்துக்கொள்கிறோம். இப்போ ஈயச்சண்டங்களை நாம் எப்படி சூடாக்குறோம், அதை நாம் எப்படி என்ன செய்கிறோம், இதுக்குள்ளே வந்து போடுறோம். நீர் தெரிக்காதவன் நம்ம என்ன செய்யணும், போடணும். சரியா? அடுத்தது சரி அடுத்தது இப்போ நான் இந்த பாத்திரத்துக்குள்ளே நான் எவ்வளோக்கு நீர் எடுக்கிறேன்னு நான் உங்களை சொன்னேன். எவ்வளோக்கு அரைவாசிக்கு. ஏன் அரைவாசிக்கு எடுக்கணும்? இப்போ இதுக்கு தண்ணி கொஞ்சம் கூட எடுக்கலாமே, இது கொஞ்சம் குறைய எடுக்கலாமே. இப்போ தண்ணி கூட இருந்தால் நான் போகிற நேரம் தண்ணி வெளியில் தெரிஞ்சிருமன்றதுக்காக கொஞ்சம் கீழ்மட்டத்தில் எடுத்த நல்லா தானே என்று கேட்பாங்க, ப்ராக்டிக்கலாக கேட்பாங்க. இப்போ இது அரைவாசி மட்டம், இது அதை விட குறைவு, இது 3/4 மட்டம். அப்போ இதில் இந்த அளவுக்கெல்லாம் எடுக்கலாம் தானே. நான் இதுலேயும் எடுக்கலாம், இதுலேயும் எடுக்கலாம், இதுலேயும் எடுக்கலாம். எடுத்தால் என்ன பிரச்சனை என்றால், சரி அப்படி எடுத்தால் என்ன பிரச்சனை என்றால் உங்களுக்கு தெரியும், நம்ம சூழலில் நாம் ஒரு பொருளை வைக்கிற நேரம் அந்த பொருள் எவ்வளோ சூடாதிக்கு அவ்வளோக்கு வெப்பத்தை இழக்கும். நம்ம நியூட்டன்டா கூலியில் இதில் பார்த்துருப்பீங்க. வெப்ப இழப்பு என்னத்துக்கு நேர் விகிதம் என்றால் அந்த அவருடைய இருக்கிற வெப்பநிலை உயர்ச்சிக்கு, அவர்கிட்ட எவ்வளோ சூழலை விட எவ்வளோ வெப்பநிலை கூடையாக இருக்குதோ அவர் அந்த அளவுக்கு வெப்பத்தை இழப்பார். அப்போ ஒரு சூடான பொருள் நாம் என்ன செய்யலாம் என்றால் நம்ம அவரை எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ணாலும் வெப்பத்தை இழக்கத்தான் பார்ப்பார். அப்போ
எவ்வளோ அந்த பொருளோட வெப்பநிலையை நாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கலாமோ அந்த அளவுக்கு நமக்கு வெப்ப இழப்பு குறைய இருக்கும் இல்லைங்களா. சூடான பொருள்லேருந்து அதிகமாக வெப்பம் இழக்கப்படும். அப்போ நான் இந்த ஈயச்சண்டங்களில் கொண்டு வந்து போடுற நேரம் இதுக்குள்ளுக்கு உண்மையில் திணிவு குறைஞ்ச அளவுக்கு நீர் இருக்கும்னா என்ன செய்யும் பிள்ளைகள், நீண்ட வெப்பம் நல்லா கூடிடும் பிள்ளைங்கிட்ட வெப்பநிலை வச்சு கூடவா இருக்கும். இப்போ Q7 MCTரால் இப்போ ஈயச்சண்டங்கள் கொண்டு வர வெப்பம் தான் இது. ஈயச்சண்டங்கள் இவங்களுக்கு கொடுக்குற இடத்துல இது மாறிலி நீர திணிவு குறியாக இருந்தால் வெப்பநிலை உயர்ச்சி நல்லா கூடிடும். வெப்பநிலை உயர்ச்சி நல்லா கூடினால் சூழலுக்கு நிறைய வெப்பம் போயிடும். அதை என்ன செய்யலாம், ஒன்றும் செய்யலாம். அப்போ சூழலுக்கு நிறைய வெப்பம் இழக்கப்படுது என்றால் பரிசோதனை நிறைய பிள்ளை வந்துடும். அப்போ குறைஞ்ச அளவு நாம் என்ன செய்யக்கூடாது, நீர் எடுக்கக்கூடாது. அடுத்தது நம்ம மிக குறைஞ்ச அளவு நீர் எடுக்கிற நேரம் ஒருவேளை நம்ம கொண்டு வந்து போடுற உலோக குண்டு கொஞ்சம் பெருசண்டா என்ன செய்யும் பிள்ளைகள், அதில் ஒரு பகுதி தான் என்ன செய்யும் நீருக்குள்ளே இருக்க தொடங்கும். அப்போ இந்த பகுதியில் இருக்கிற வெப்பம் தானே என்ன செய்யும் முதல்ல இதுக்கு போக பார்க்கும். அப்போ அதுவும் என்ன செஞ்சிடும், ஒரு வலுவை ஏற்படுத்திடும். முற்றாக அந்த உலோகம் என்ன செய்யாது, அமலாது. சரியா. இப்போ முதலாவது ரீசன் என்னது, வெப்பநிலை உயர்ச்சி கூடவாக இருக்கும். திரவத்தை நீங்கள் குறைய எடுத்தீங்கன்னால் வெப்பநிலை உயர்ச்சி கூடவாக இருக்கும், சூழலுக்கான வெப்ப இழப்பு கூட. அப்போ பரிசோதனை வழுக்கல் ஏற்படலாம். அடுத்தது நீங்கள் கூடின மட்டத்துக்கு திரவத்தை எடுத்தீங்களென்றால் வெப்பநிலை உயர்ச்சி ஆக குறைய இருக்கும். வெப்பநிலை உயர்ச்சி ஆக குறைய என்றால் நமக்கு வெப்பநிலை கூடிக்குதா குறைஞ்சிக்காண்டே விளங்காது. அப்போ குறிப்பிட்ட வெப்பநிலை உயர்ச்சி நமக்கு விளங்குற அளவுக்கு இருக்கணும் என்றால் நாம் இதில் ஒரு அரைவாசி மட்டத்துக்கு என்ன செய்யணும், திரவத்தை எடுத்திருக்கணும். இப்போ ப்ராக்டிக்கலாக கேட்பாங்க, கேட்கக்கூடிய விஷயங்கள், கேட்ட விஷயங்கள். சரியா. அப்போ கவனமாக இருக்கணும். அடுத்து நாம் இதுக்கு வருவோம், என்னது 2 வெப்பமானிகளுக்கு வருவோம். சரியா, 2 வெப்பமானிகள் விஷயத்துக்கு வருவோம். அதுக்கு முதல் இன்னொன்று பாருங்கள். இப்போ நான் என்ன செஞ்சிட்டேன், இதில் ஈயக்குண்டுகளை கொண்டு போடுற நேரம் சரியா, கொண்டு போகிற நேரம் கேட்பாங்க, இந்த இடத்துல உலோக சன்னங்களுக்கு பதிலாக நாம் உலோகத்தூளை நாம் பயன்படுத்தலாமா, அந்த உலோகத்தை நாம் கொஞ்சம் தூள் பண்ணிடணும் என்றால் நம்ம இதுக்குள்ளே போட்டு வெப்பமானியை உள்ளுக்கு நல்லா போட்டு நமக்கு ப்ராக்டிகல் செய்கிறது லேசாக இருக்குமே, அதை பயன்படுத்தலாமான்னு கேட்பாங்க. ஏலாது. ஏனென்றால் இப்போ நாம் இதுலேருந்து நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வரக்குள்ள இந்த உலோகத்தூளண்டாப்பிலே அவருக்கு மேற்பரப்பு கூட வெப்பத்தை இழப்பார். அடுத்தது நீங்கள் உள்ளுக்கு போகிற நேரம் என்ன செய்யணும்னா பிள்ளைகள், தூள் தானே, அவங்களோட திணிவு கூட, அடர்த்தி கூட என்றாலும் திணிவு குறைய. அப்போ என்ன செய்யணும்னா இதில் மேற்பரப்பில் மிதக்க தொடங்கும். உங்களுக்கு தெரியும், நாம் ஒரு குண்டூசியை நீரில் மிதக்க வைக்கலாம். காரணம் என்ன, மேற்பரப்பு விசையால் என்ன செய்யும், அதை மிதக்கும். உலோகத்தூளை நம்ம கொண்டு வந்து உள்ளுக்கு போட்டோம்னால் நிறைய உலோகத்தூளை என்ன செய்யணும்னா மேற்பரப்பில் மிதக்க தொடங்கிடும். அப்போ இது நமக்கு பரிசோதனை கஷ்டமாக போயிடும். ஏன் மிதக்குது என்றால் காரணம் கண்டால் என்ன சொல்லுவீங்க, மேற்பரப்பு விசை என்று சொல்லுவீங்க. சரியா. இப்போ அடுத்தது, இப்போ நான் நீங்கள் ஆரம்பத்தில் அறை வெப்பநிலையில் என்ன செஞ்சிட்டேன், திரவம் எடுத்துட்டேன். அறை வெப்பநிலை இதுக்கு நான் திரவம் எடுப்பேன் பரிசோதனை ஆரம்பத்தில். அப்போ அறை வெப்பநிலையில் எடுப்பேன் 25 என்றால் ஒரு 25 எடுத்திருப்பேன். நான் அந்த ஈயக்குண்டுகள் ஒரு 100 பாய்க்கு சூடாக்கியிருப்பேன். சூடாக்கி நான் என்ன செய்யணும், கொண்டு வந்து போகிற நேரம் இந்த தொகுதியில் வெப்பநிலை கூடுது. இல்லையா, தொகுதியில் வெப்பநிலை கூடுதென்றால் எனக்கு தவிர்க்க முடியாது என்னென்றால் வெப்ப இழப்பு நடக்கும். ஏனெண்டா பிள்ளைகள், ஒரு அறை வெப்பநிலையில் இருக்கிற பொருள் என்றால் உங்களுக்கு தெரியும், இந்த பொருளும் சூழலும் ஒரே வெப்பநிலையில் தான் தேறிய வெப்ப இழப்புன்றது 0. அப்போ தேறிய வெப்ப இழப்பு நாம் ஆரம்பத்தில் காய்ச்சிருப்போம். இதிலேருந்து வெளியிலையும் வெப்பம் போகும், வெளியிலேருந்து உள்ளுக்கும் வரும். தேறியது 0, போகிறதும் வாரதும் சமனாக இருக்கும். இப்போ இதே தொகுதியில் வெப்பநிலையை நான் ஒரு 40க்கு ஆக்கியிருந்தேன் என்றால் சூழல் 25 இருந்திருக்கும் என்றால் இதிலேருந்து வெளியில் வாரது கூடவாக இருக்கும், உள்ளுக்கு போகிறது குறையும். அப்போ தேறிய விளைவாக என்ன செய்யும், வெப்பநிலை கூடியதிலிருந்து வெளியில் வெப்பம் பாயும். இப்போ நான் கடத்தல் அது இது எல்லாம் என்ன செஞ்சேன், ஓரளவுக்கு பார்த்துட்டேன், கொஞ்சம் எல்லாத்துக்கும் சமாளிச்சிட்டேன். இப்போ நான் தவிர்க்க இயலாது, நான் அறை வெப்பநிலையில் நான் இந்த ஈயச்சனங்களை சூடாக்கிட்டு வந்து போட்டால் அறை வெப்பநிலையோட ஒரு கூடின வெப்பநிலையில் தான் சமநிலை அடையும். அறை வெப்பநிலையோட தொகுதியிட வெப்பநிலை கூடத்தான் போகுது, ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பம் என்ன செய்யும், வெளியில் வரத்தான் போகுது. இப்போ இதை நான் இல்லாமல் ஆக்கிறதுக்கு என்ன செய்யணும் என்றால், சரியா பிள்ளை, இதை நான் இல்லாமல் ஆக்கிறதுக்கு இப்போ நான் தீர்மானிக்க போகிறேன், இவருட இறுதி வெப்பநிலை என்ன வெப்பநிலை வரணும்ன்றதை நான் இப்போ தீர்மானிக்க போகிறேன். நான் நீங்கள் 40 எடுக்கலாம், 50 எடுக்கலாம், 60 எடுக்கலாம், இறுதி வெப்பநிலை வாரது.
இப்போ நான் தீர்மானிக்க போகிறேன் வெப்பநிலை ஆகக்கூடவா போகிற நேரம், அதாவது 40, 50, 60, 70 போகிற நேரம் எனக்கு பாதிப்பு கூட. ஏன் சூழலுக்கான வெப்ப இழப்பு கூட தானே. அப்போ இதை நான் என்ன செய்வேன், நான் லிமிட் பண்ண போகிறேன். எனக்கு ஆகக்கூடிய மேக்ஸிமம் இந்த வெப்பநிலையில் தான் சமநிலையில் வரணும் அப்படி நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ ஒரு லிமிட் ஒன்று பண்ண போகிறேன். சரியா? அதை நான் எப்படி பண்ணுறேன் என்றால், உதாரணத்துக்கு சரியா, இந்த குறித்த திணிவு இந்த பரிசோதனையில் இந்த அரைவாசி திரிவு நான் நீர் எடுத்துட்டு அந்த நீரிட வெப்பநிலையை ஒரு 10 பாகையால் உயர்த்துறதுக்கு, அதாவது 25 நான் அரை வெப்பநிலை நான் நீர் எடுத்திருந்தால் இதை நான் ஒரு 35 மாற்றுறதுக்கு 100 பாகையில், அதாவது இந்த குறித்த வெப்பநிலை 100 பாகையில் சூடாக்கின ஈயச்சண்டங்களோட திணிவு எவ்வளவு வேணும்னு கண்டுபிடிக்கிறேன் ஃபஸ்ட்டுக்கு. இப்போ நமக்கு தெரியும் இந்த ரிசோர்ஸ் புக்கில் இருக்கிற விஷயம் தான் தேவையில்லாமல் ஒன்றும் கதைக்கிறேன் நான். அப்போ நீரிட வெப்பநிலை உயர்ச்சியை நான் என்ன செய்கிறேன், ஒரு 10 பாகைக்கு தான் கொண்டு போக போகிறேன். கூட கொண்டு போனால் எனக்கு பிரச்சனை, ஏன் சூழலுக்கு வெப்பம் வந்துடுமே, கூட வந்துடுமே. அப்போ நான் என்ன செய்கிறேன், வெப்பநிலை உயர்ச்சி எனக்கு 10 தான் வரணும், அதுக்கு மேலே வரக்கூடாது என்றால் அப்போ அந்த 10 பாகை உயர்ச்சிக்கு நான் அதை 100 பாகையில் சூடாக்கின ஈயச்சண்டங்களில் எவ்வளோ திணிவு நான் கொண்டு வந்து போடணும், அல்லது எத்தனை ஈயச்சண்டங்களை வந்து போடணும்ன்றதை நான் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அதை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இதுக்கு முதல் ப்ராக்டிக்கல் பண்ணியிருப்பாங்களே, இப்போ அவங்க ப்ராக்டிக்கல் பண்ண விஷயத்தில் நான் என்ன செய்வேன், ஒரு 10 பாகை உயர்ச்சிக்கு எனக்கு எவ்வளோ ஈயச்சண்டங்கள் வேணும்ன்றதை நான் கண்டுபிடிச்சிருப்பேன். இல்லாட்டி நான் என்ன செய்யலாம், ஒரு ரஃபாக என்ன செய்யலாம், கொஞ்சம் ஈயச்சண்டங்களை எல்லாம் மொத்தமாக சூடாக்கிட்டு ஒரு ரஃபாக என்ன செய்வேன், ஃபஸ்ட்டுக்கு நம்ம ப்ராக்டிக்கல் நம்ம திருத்தமாக செய்கிறதுக்கு முதல் ஆரம்பத்தில் என்ன செய்வேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா என்ன செய்வேன் போடுவேன். போட்டு என்ன செய்வேன், ஒரு 10 பாகை வார வரைக்கும் போட்டுவிட்டு ஒரு கண்ணளவான ஒரு 15 ஈயச்சண்டங்கள் வேணும்னா அப்போ 15 நோட் பண்ணிவிடுவேன். அதை நான் என்ன செய்வேன், பிறகு காவல் கட்டெல்லாம் விட்டு திருத்தமாக என்ன செய்வேன் 15 மட்டும் சூடாக்கிட்டு என்ன செய்வேன் போடுவேன். அவ்வளோங்கிட்டா. அப்போ இதில் நான் வெப்பநிலை உயர்ச்சி எனக்கு இவ்வளோ தான் வரணும், ஒரு லிமிட் தான் வரணும். ஏன் வெப்பநிலை நான் திரும்ப சொல்கிறேன், வெப்பநிலை கூட போகணும்னா என்ன நடக்கும்னால் சூழலுக்கு வெப்பம் இழக்கப்பட்டுரும், ஒன்றுமே செய்யலாம். அப்போ நான் அதை லிமிட் பண்ணுறேன், என்னதுக்கு ஒரு 10 பாகை அதிகரிப்பு தான் லிமிட் பண்ணுறேன். அப்போ அந்த 10 பாகைக்கான எவ்வளோ திணிவு தேவைன்றது நான் முன்கூட்டியே என்ன செய்கிறேன் அறிஞ்சு அவ்வளோத்தையும் நான் சூடாக்கி என்ன செய்கிறேன் டக்குன்னு வந்து இதுக்குள்ளே போடுறேன். சரியா? அடுத்தது ஆனாலும் 10 பாகை கூடுது தானே, அரை வெப்பநிலையோட 10 பாகை கூடுது தானே, அப்பையும் வெப்பநிலை கூடுது. இப்போ இதையும் நான் ஏதோ ஒரு வழியில் சூழலுக்கான வெப்ப இழப்பை பூச்சியமாக்குறதுக்கு சரியா நான் என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள். வெப்பநிலை எனக்கு கூட வரையும் கூடாது, ஆனால் ஒன்றும் செய்யலாம். நான் எவ்வளோ தான் அதை ஒரு லிமிட் பண்ணி வச்சாலும் அரை வெப்பநிலையில் கூட தான் வருது. அதுக்கு நான் என்ன செய்கிறேன் என்றால், இப்போ அரை வெப்பநிலை 25 பாகையை நான் என்ன செய்கிறேன்னால் நான் எடுக்கிற நீரை ஒரு 20 பாகையில் எடுக்கிறேன். அரை வெப்பநிலை 25 பாகை என்றால் நான் ஆரம்பத்தில் எடுக்கிற நீரை 20 பாகையில் எடுக்கிறேன். 20 பாகையில் எடுத்துட்டு எனக்கு 10 பாகை உயர்ச்சிக்கு தேவையான நான் ஈயச்சனங்களை கண்டுபிடிச்சேன் தானே, அந்த ஈயச்சனங்களை சூடாக்கிட்டு கொண்டு வந்ததுக்குள்ள நான் போடுற நேரம் எனக்கு 20 இருந்து 30க்கு வரும், 30 பாகைக்கு வரும். சரியா? 30 பாகைக்கு வரும். இப்போ இது விளங்கி தானே உங்களுக்கு 10 பாகைக்கு உயர்ச்சிக்கான நான் ஈயச்சனங்களை நான் திணிவாக எனக்கு தெரியும். அப்போ அவ்வளோத்தையும் சூடாக்கிட்டு நான் வந்து போடுற நேரம் 20லேருந்து 30க்கு வருது. ஆரம்பத்தில் பாருங்கள் பிள்ளைகள், நான் 20 பாகை நீர் எடுத்தேன், அதாவது அரை வெப்பநிலையை விட குறைஞ்ச வெப்பநிலையில் நீர் எடுத்தேன். இப்போ சமநிலையில் வருது, இப்போ அரை வெப்பநிலையை விட 5 கூட வருது. நான் ஆரம்பத்தில் எடுத்தது அரை வெப்பநிலையை விட 5 குறையும். அப்போ அரை வெப்பநிலையை விட 5 கூட வார நேரம் என்ன செய்யும் பிள்ளைகள், ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பம் என்ன செய்யும் சூழலுக்கு போகும் தானே, 5 பாகை கூட தானே போகும். இப்போ நான் என்ன செய்கிறேன், அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இதை விட 5 பாகை குறையில் நான் நீர் எடுத்துக்கிறேன். ஆரம்பத்தில் 5 பாகை குறைய எடுத்துக்கிறேன். குறைய எடுத்தால் என்ன செய்யும், சூழலோட வெப்பநிலை கூட இவரில் 5 குறைய. அப்போ என்ன செய்யும் என்றால் வெப்பம் என்ன செய்யும், கொஞ்சம் இவருக்கு உள்ளுக்கு வரும். அப்போ 5 பாகை குறையிருக்க நேரம், இப்போ 5 பாகை கூட இருக்கிறேன்னு வெளியில் போகிற வெப்பத்தை நான் என்ன செஞ்சிடறேன், 5 பாகை குறைச்சி எடுத்து அவர் உள்ளுக்கு எடுத்துறேன். அப்போ உள்ளுக்கு வாரதும் வெளியில் போகிறதையும் நான் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிட்டேன். விளங்குதா? நல்லா விளங்கி கொள்ளுங்க. சரியா? நான் எப்படியோ இப்போ 25லேருந்து நான் ஒரு 10 பாகையை நான் எனக்கு கூட வெப்பன் வெளியே வரும் என்றால் சரியா, நான் 30க்கு நான் கொண்டு போக போகுது. இப்போ எனக்கு 30க்கு தான் போக போகுது என்றால்
அறை வெப்பம் 25 விட 30 கூட தானே, 5 பாகை கூடண்டா உள்ளுக்கு வெளியில் வெப்பம் போக பார்க்கும். அதுக்காக நான் என்ன செய்கிறேன், இவரை விட குறைஞ்ச ஒரு 5 வெப்பநிலையில் 5 பாகையில் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணினால் இவரை விட குறைஞ்சது 20 பாகையில் என்ன செய்யணும், வெளியிலேருந்து உள்ளுக்கு கொஞ்சம் வெப்பம் போகும். உதாரணம் ஒரு 10 ஜூல் வெப்பம் உள்ளுக்கு போகுது என்றால் 25 இப்போ 30 பாகை போனது பிறகு 10 ஜூல் வெளியில் போகும். அப்போ எனக்கு தெரியும் வெளியில் போகிறத நான் பேலன்ஸ் பண்ணுறது, வெளியில் 10 போகும்ன்றதுக்காக நான் ஆரம்பத்திலே ஒரு 10 உள்ளுக்கு எடுத்து வச்சுட்டேன். அப்போ தேறிய விளைவாக வெளியில் போகிறது என்ன செய்ய நான் பேலன்ஸ் பண்ணலாம். சரியா? அப்போ நான் உண்மையில் நான் இங்கே எடுக்கிற திரவத்தில் நான் எனக்கு இன்னும் திருத்தமாக எனக்கு இதுக்குரிய பெருமானங்கள் வரணும் என்றால் நான் இங்கே அறை வெப்பநிலையை எடுக்காமல் இப்போ நான் ரேஞ்சை 10 பாகைக்குள்ளே தான் வச்சிருக்கணும். இல்லைங்களா? கேள்வியில் கேட்பாங்க வெப்பநிலை உயர்ச்சி நமக்கு எவ்வளோ வரணும்னால் அது 10 பாகை தான் வேணும். அதோட கூடினால் வெப்ப இழப்பு கூடிடும். 10 பாகையில் வைக்கிறேன். அதுவும் நான் என்ன செய்கிறேன் என்றால் 10 பாகையில் வச்சாலும் இப்போ அறை வெப்பநிலை திரவம் எடுத்தால் 35க்கு போயிடும். அதுக்குள்ளேயும் ஓரளவுக்கு வெப்பநிலை உயர்ச்சி இருக்கிறதால இப்போ இதுக்குள்ளே நான் இன்னும் ஒரு வழி என்ன செய்கிறேன் என்றால் அறை வெப்பநிலையை விட குறைஞ்ச வெப்பநிலை 5 பாகை குறைய இருக்கிற நான் நீர் எடுக்கிறேன். நீர் எடுத்து அது ஒரு 10 பாகைக்கு ஹீட் பண்ணுறேன். 10 பாகைக்கு வாரமாக ஈயச்சனங்களை போட்டு பரிசோதனை செய்கிறேன். அப்போ ஆரம்பத்தில் 20 பாகையில் இருக்கிற என்ன செய்யும், உள்ளுக்கு வெப்பம் வரும். அதே இது 30க்கு போகிற நேரம் வெளியில் போகும். அந்த வெளியில் போகிறத பேலன்ஸ் பண்ணுறது என்ன நினச்சுன்னா கொஞ்சம் உள்ளுக்கு எடுத்தேன். விளங்கிட்டா? அப்போ நான் பரிசோதனை நான் ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்வேன், ஈயச்சன்னங்களை சூடாக்குவேன். எவ்வளோ ஈயச்சன்னங்களை சூடாக்கணுமென்றது 10 பாகை உயர்ச்சிக்கான ஈயச்சனங்களை தான் நான் சூடாக்குவேன். அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்களாண்டா இதுக்கு முதல் ப்ராக்டிக்கல் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் பேர். அவங்களும் என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு 10 பாகை உயர்ச்சிக்கான ஈயச்சனங்களை வச்சு தான் ப்ராக்டிக்கல் பண்ணியிருப்பாங்க. சரியோ? அப்போ அதை வச்சுக்கொண்டு அப்போ அவங்க அவங்களும் 10 பாகை உயர்ச்சி தானே பண்ணியிருப்பாங்க. பன்னேரம் அவங்க நோட் பண்ணியிருப்பாங்க ஒரு 10 கிராம் சன்னங்கள் தேவைப்படுது, இல்லாட்டி ஒரு 15 சன்னங்கள் தேவைப்பட்டது என்று அவங்க எழுதியிருந்தாங்க. நாம் என்ன செய்யணும், அந்த 15 எடுப்போம். 15 எடுத்து கொதிக்குழாயில் போட்டு சூடாக்கும். சூடாக்கிட்டு இப்போ இது நம்ம 10 பாகை வச்சு வரணுமென்றால் என்ன செய்யணும், 5 அறை வெப்பநிலையோட 5 கூடனால் அறை வெப்பநிலையோட 5 குறைய நாம் என்ன செய்யணும், திரவம் எடுப்போம், நீர் எடுப்போம். இதுக்குள்ளே இப்போ நீர் எடுத்துட்டு இதை கொண்டு வந்து இதுக்குள்ளே போடுவோம். போட்டுவிட்டு இது என்ன செய்யும், 20லேருந்து வந்து அறை வெப்பநிலைக்கு வந்துட்டு பிறகு 30க்கு வரும். 30க்கு வந்தோடனே நாம் என்ன செய்வோம், 30க்கு வந்து சமநிலை அடையும். பிறகு நாம் என்ன செய்வோம், வெப்பநிலை பெருமானம் கண்டு என்ன செய்வோம், விஷயத்தை முடிச்சுக்குவோம். சரியா? அப்போ வெப்பநிலையை நாம் சூழலுக்கான வெப்ப இழப்பை நாம் எவ்வளோக்கு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு திருத்தமான பெருமானங்கள் வரும். அப்போ இவ்வளோ நேரம் நம்ம கதைச்சது வெப்ப இழப்பை நாம் எவ்வளோ எப்படி குறைக்கலாம். இப்போ இது உண்மையில் பிள்ளைகள் நாம் பின்னுக்கு வர ப்ராக்டிக்கலில் படிக்கிற விஷயங்கள். இப்போ கேள்விகள் கேட்குற நேரம் ஒன்றை என்ன செய்யலாம், சேர்த்து கேட்பாங்க. இப்போ நான் முன்னுக்கு படிக்கிறேன்னால் அதில் மட்டும் கேட்க மாட்டாங்க. இப்போ பின்னுக்கு ஒரு விஷயத்தில் இடத்துல நான் படிக்கிறதை என்ன செய்யும் முன்னுக்கு கொண்டு வரோம். அப்போ சூழலுக்கான தேறிய வெப்ப இழப்பை நம்ம குறைக்கிறதுக்கு எனக்கு ஒரு 10 பாகையினூடான அதிகரிப்பை மட்டும்தான் நான் தெரிவு செய்கிறேன். கூட வெப்பநிலை வச்சு நான் விரும்பலை. அதுக்குரிய ஈயச்சனங்களை மட்டும் நான் கணக்கெடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்தது அதுலேயும் நான் என்ன செய்கிறேன் என்றால் தேறிய வெப்ப இழப்பை இன்னும் குறைக்கிறதுக்கு அறை வெப்பநிலையோட 5 பாகை குறைய தொடங்கி அதே அறை வெப்பநிலையில் 5 பாகை கூட. அப்போ பார்த்தீங்கன்னா 20 தொடங்கி 30 உயர்ச்சியை பார்த்தீங்களா 10 பாகை. சரியா பிள்ளை? முக்கியமான முடிவுகள் இது கவனமாயிருந்துச்சு, நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். ரிசோர்ஸ் புக்கில் இருக்கிற விஷயங்கள். சரியா? அப்போ சரியா பிள்ளை? அடுத்தது 2 வெப்பமானியர் கதைக்கு வரப்போகிறேன் நினைப்பேன். இப்போ இதானே அந்த என்னது அந்த செப்பு கலோரிமானி. அப்போ இதில் வெப்பநிலையை தான் நான் அளக்க போகிறேன். அளக்கிற நேரம் எனக்கு வெப்பநிலை என்றது பள்ளி 20லேருந்து 30 தான் வேணும். நான் ஆரம்பத்தில் 20 எடுக்க போகிறேன். இப்போ 20 இங்கே 30 தான் வரப்போகுது. அப்போ எனக்கு இதுக்கு ஒரு பெரிய ஒரு வீச்சு தேவையில்லை. விளங்கிட்டா? பெரிய ஒரு வீச்சு தேவையில்லை. ஆனால் உண்மையில் இங்கே நான் திரவத்தை அளக்கிற நேரம் அது கிட்டத்தட்ட ஒரு 100 பாகையில் நீர் கொதிக்கும்னா ஒரு 100 பாகைக்குரிய வீச்சு எனக்கு தேவைப்படும். விளங்கிட்டா? ஒரு 100 பாகைக்குரிய வீச்சு எனக்கு தேவைப்படலாம். இப்போ அப்போ நீங்கள் யோசிக்கலாம், இப்போ இதில் நாம் 100 பாகை வரைக்கும் அளக்கக்கூடிய வெப்பமானியை நான் பயன்படுத்துகிறேன். அதே மாதிரி ஒரு வெப்பமானியை நான் இங்கே பயன்படுத்தி இயலாண்டு நீங்கள் யோசிக்கலாம். அதுலேயும் 20லேருந்து 30 வரைக்கும் அளவு இருக்குன்னு என்று யோசிக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனை என்றால் நீங்கள் யாரும் செல்லக்கூடாது. இப்போ இதான் அந்த 100 பாகைக்குரிய வெப்பமானி என்றால் 0 தொடக்கம் 100 என்றால்
நாம் எப்படி நினைப்போம்? அப்போ 50 பாகை வீச்சுன்னா 0லேருந்து 50 வரைக்கும் இப்படி தான் இருக்குமே நாம் நினைப்போம் இல்லைங்களா? இப்போ எப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? அந்த வெப்பநிலை பிரிப்புகளுக்கு இடையிலான நீளம் பண்ணுறது எல்லாத்துலேயும் சமனாக தான் இருக்கும். இதெல்லாம் சரி அரைவாசி பங்கில் 50 வந்து இருக்கும். நம்ம அப்படி தானே நினைப்போம். அப்போ இங்கே நாம் பயன்படுத்துறது கொஞ்சம் நீளமான வெப்பநிலை, இங்கே நாம் பயன்படுத்துறது அரைவாசி வெப்பநிலை நாம் நினைப்போம். அப்படி இல்லை, சரியா? கவனம், அப்படி இல்லை. அப்படி இருக்குமென்றால் நம்ம ரெண்டுக்குமே நாம் ஒரே வீச்சு 100க்குரிய நம்ம வெப்பமானியை பயன்படுத்திக்கலாம். உண்மையில் இங்கே 2 வீச்சுக்கிற வெப்பமானியில் ஏன் தாராங்கள் என்றால், இங்கே நம்ம வெப்பநிலையை நாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வாரமாயிட்டு நாம் நினச்சிருப்போம். ஆனால் நாம் நினைக்கிறது ஒன்றும் நடக்கிறதில்ல தானே. நாம் 20 நாம் என்ன செய்யலாம்? ஆரம்பத்தில் நீர் எடுக்கலாம். இப்போ நம்ம ஈயச்சனங்களை போகிற நேரம் சரியாக 30லாம் வந்து நிற்க வேண்டிய இல்லை தானே. ஒரு 30, 31, 32 30 ஒரு 30.1 30.2 3 போகலாம் தானே. இவ்வளோ தசமதானத்தில் ஒரு குறைஞ்ச வெப்பநிலையில் போகலாம் தானே. நினைச்ச மாதிரி சரியாக 30க்கு நிற்காதானே தான். அப்போ அந்த வெப்பநிலை இது என்ன சரியான இறுதி வெப்பநிலையில் நிற்குதுன்றதை நான் சரியாக கணிக்கணும். இந்த கிட்டத்தட்ட நான் அண்ணளவா போட்டால் எனக்கு வார என்ன தன்வெப்பக்குள்ள அண்ணளவா தான் வரும். இப்போ ஒரு 140 என்றால் ஒரு 100 தான் வரும். அது பிள்ளை தானே. அதுக்கு நான் இதுக்குள்ளுக்கு பயன்படுத்துகிற வெப்பநிலைன்றது கொஞ்சம் உணர்வுடன் கூடினாலாக இருக்கணும். ஒரு சின்ன மாற்றத்தையும் பெருசாக காட்டுவதால் இருக்கணும். அப்படின்ட்டு அப்போ எவ்வளோ விஷயம் வருது இந்த ஒரு கேள்விக்குள்ளே. அப்போ இந்த ப்ராக்டிக்கல் உங்களுக்கு தந்துட்டு இப்படி 2 வெப்பமானிகள் ஏன் நாம் வேறு வேறு வெப்பமானிகள் தெரிவு செய்கிறோம்னு தந்துட்டு அதோட உங்களுக்கு உணர்தின கேட்டு என்ன செய்யலாம்? கேள்வி வரலாம். கவனமாக இருக்கணும், சரியா? அப்போ இதில் இங்கே நம்ம பயன்படுத்துகிற ஆளுன்றது உணர்திறன் கூடின ஒரு ஆளாக இருக்கணும். பண்ணிட்டு இங்கே நாம் வெப்பமானியை போட்டாச்சு, கொதிக்க வச்சாச்சு. இது டீ.2வில் கொதிக்கணும்னா இது கொஞ்சம் இதுக்குள்ளே இருக்கிற நீர் அவ்வளோ ஆவியாகி முடிகிற வரைக்கும் இது டீ.2வில் மாறாமலே இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. வெப்பநிலை கூடிக்கொண்டு வந்து ஒரு உயர்பெருமானது வந்து கொஞ்சம் நேரத்தில் என்ன செய்யும்? குறைய தொடங்கிடும். கொஞ்சம் நேரத்தில் குறைய தொடங்கிடும். அப்போ எந்த வெப்பநிலைக்கு ஆகக்கூட வருதுன்றது நாம் உன்னிப்பாக கவனிச்சு கொண்டு இருக்கணும். அது தசமதானத்தில் வருதாண்டான்னு நாம் பார்க்கணும். சரியாக 30ல் வந்து நிற்காது. உதாரணம் 30.3க்கு வந்துட்டு வெப்பமே அந்த தசமூணு நமக்கு முக்கியம். அது தசமூனையும் நமக்கு காட்டுற மாதிரி வெப்பமானி நமக்கு வேணும். அதுக்கு இப்போ நீங்கள் யாரும் நினைக்கூடா இது 100 பாகை இவ்வளோ நீளமானால் அதில் அரைவாசிக்கு 50 பாகை இருக்குமென்னு நினைக்கூடா. உண்மையில் அது எப்படி இருக்குமென்றால் 100 பாகை வெப்பநிலை இப்படி வெப்பமானி இப்படி என்றால் அதே நீளமாக கிட்டத்தட்ட நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா இது 0 இது 100 என்றால் இது 0 இது 50 இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னு பாருங்கள். இப்போ இதர பிரிப்புகளுக்கு இடையிலான எத்தனை பிரிப்பு வரும் என்றால் 100 பிரிப்பு வரும். இதுக்குள்ளுக்கு 50 பிரிப்பு என்றால் இதில் 0ல் 1க்கான நீளத்தை விட இதில் இது 0க்கான 1க்கான நீளம் டபுளாக இருக்கும். அப்போ அளவுடைகளுக்கு இடையிலான நீளம் என்ன செய்யும்? கூட இருக்கும். கூட இருந்தால் ஒரு சின்ன மாற்றத்தை நம்ம பெருசாக என்ன செய்யணும்? பார்க்கலாம். அதுக்காகத்தான் 50 பாகைக்குரிய இங்கே நம்ம வெப்பமானியை பயன்படுத்துகிறோம். அது சின்ன வெப்பமானியை யாரும் யோசிக்கக்கூடாது. விளங்கிட்டா? அது சின்ன வெப்பம். ஏன் அப்படி வைக்கிறோம் என்றால் நமக்கு ரேஞ்ச் அதுக்குள்ளே தான் வரப்போகுது. அதே மாதிரி நமக்கு உணர்திறன் கூட வேணும். விளங்கிட்டா? இதுக்குள்ளே நமக்கு உணர்திறன் நமக்கு கூட வேணும், தேவைப்படும். நான் உங்களுக்கு வேணும்னா இதில் படத்தை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். உங்களுக்கு ஃபோட்டோ ஒன்று போட்டு காட்டுறேன், பாருங்கள். அப்போ 50 பாகை வெப்பமானி 100 பாகை வெப்பமானி. அப்போ இங்கே பாருங்கள், ரெண்டும் ஒரே கிட்டத்தட்ட ஒரே நீளமாக இருக்கிற நேரம் அளவுடைகளுக்கு இல்லையான நீளம் என்ன செய்யப்படல் 50 பாகையில் கூட வரும் என்றால் இதில் ஒரு சின்ன மாற்றம் வந்தாலும் விளங்கும். ஆனால் இங்கே கொஞ்சம் கஷ்டம். அதுக்காக தான் நீங்கள் 2 வெப்பமானி. இல்லை நீங்கள் யோசிக்கலாம் 2லேயுமே நான் 100 பாகை வச்சு நான் பயன்படுத்தலாமே என்று யோசிக்கலாம். சரியா? அப்போ கதைச்ச விஷயம் எல்லாம் மிக 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 முக்கியமான விஷயங்கள். நாம் என்ன செய்வோம்? அப்படியே கேள்வியில் பார்த்து கொண்டு போவோம். அப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னடா, இதில் கவனமாகி 5 பாகை நம்ம எனக்கு வீச்சு 10 தான் வேணும், வெப்பநிலை உயர்ச்சி 10 தான் வேணும். அதையும் நான் என்ன செய்கிறேன்னால் 5 பாகை குறைய எடுத்து 5 பாகை கூட வர மாதிரி என்ன செட் பண்ணுறேன். சரியா? இப்போ இது நீங்கள் ஈச்சனங்களை இதில் நாம் என்ன செய்கிறோம்? ஒரு கொதிக்குழாயில் போட்டு சூடாக்குறோம், அல்லது வேறு வேறு முறைகளை என்ன செய்யலாம்? சூடாக்கலாம். இப்போ நீங்கள் யாரும் யோசிக்கலாம், இப்போ நான் இதுக்குள்ளே கொதிக்குழாயை போட்டு நான் 100 ரூபாய்க்கு இந்த டீ.2க்கு சூடாக்குறத நான் மொத்தமாக என்ன செய்யலாம்? இதை நான் இதுக்குள்ளே கவுட்டு கொட்டிட்டு நீரோட சேர்த்து சூடாக்கின்னு புறங்கி போடலாம்னு யோசிக்கக்கூடாது. ஏனெண்டா நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் இந்த நீருக்குள்ளே நீங்கள் போட்டு சூடாக்கினீங்கள் என்றால் நம்ம வெளியில் எடுக்கிற நேரம் மின்சியம் அதோட கொஞ்சம் நீர் ஒட்டிக்கொள்ளும். மேற்பரப்பில் இருக்கின்றன அதை கொண்டு வந்து போகிற நேரம் நம்ம இதுக்குள்ளேருந்து வர நீரும் என்ன செய்யும்? அதுக்குள்ளே தாக்கத்தை செலுத்தும். நம்ம இங்கே அடர்ந்து வச்சிருப்போம், நீர் கொடுத்து நிற்போம், மேலதிகமாக இதுக்குள்ளேருந்து என்ன செய்யும்? நீர் வந்து அதுக்குள்ளே கொண்டு போய் சேரும், சமன்பாட்டில் பிழைக்கும். அல்லது நீங்கள் எப்படி யோசிக்கலாம்?
நான் உள்ளுக்கு போட்ட ஈயக்குண்டை வெளியில் எடுத்து வரக்கில் கொஞ்சம் தொடச்சி டிஷ்யூ பேப்பரை நல்லா தொடச்சி கொண்டு போடலாம் வேண்டி நீங்கள் துடைக்கிறதுக்கு இடையில் வெப்பம் சூழலுக்கு இழந்தது. அதுக்காக தான் என்ன செய்யணும்னா நீரோட சம்மந்தப்படாத மாதிரி ஒரு கொதிக்குழாயில் வச்சு என்ன செய்யணும் சூடாக்கலாம், அல்லது வேறு முறைகளை என்ன செய்யலாம் சூடாக்கலாம். சரியா? அப்போ இதான் நம்மளோட ப்ராக்டிக்கலில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள். இப்போ இங்கே பாருங்கடா, இப்போ இதில் நாம் ஈயச்சன்னங்களை வச்சு என்ன செஞ்சிட்டோம், நாம் ஒரு ப்ராக்டிக்கலை கண்டுபிடிச்சி ஈயச்சன்னங்களை தன்வெப்பங்களோட கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? அப்போ சிசியை தெரியும். இந்த சி என்னது எனக்கு தெரியும் என்றால் இப்போ நான் என்ன செய்யலாம், அதே ஈயச்சன்னத்தை வச்சுக்கொண்டு ஒரு திரவத்தின் தன்வெப்பங்களோடு நான் கண்டுபிடிக்கலாம். ஒரு தெரியாத ஒரு எண்ணெயின் வெப்பம், ஒரு எண்ணெய் ஒன்று தாராங்க, அந்த எண்ணெயில் தன்வெப்பங்களோடு நான் கண்டுபிடிக்கலாம். எப்படி என்றால் இப்போ இது எனக்கு தெரியும், செப்பட தன்வெப்ப கொள்ளளவு தெரியும். இப்போ இங்கே வர்றது என்னது, அந்த எண்ணெயின் தன்வெப்ப கொள்ளளவு. இது தெரியும்னா இதுவுமே எனக்கு தெரியும். அப்போ என்ன செய்யலாம், தெரிஞ்ச ஒரு உலோகத்தை தன்வெப்ப கொள்ளளவு தெரிஞ்ச ஒரு உலோகத்தை நான் வச்சுக்கொண்டோ தெரியாத ஒரு திரவத்தில் வெப்பநிலை தன்வெப்ப கொள்ளளவு என்ன செய்யலாம், இந்த பரிசோதனை கண்டுபிடிக்கலாம். சரியா? இப்போ நீங்கள் இதை பாருங்கள், கேள்வியில் பாருங்கடா, அந்த கேள்வியில் அந்த பெக்டியில் வாஜி பாருங்கள். பெருமானங்கள் அதில் நோட் போட்டிருக்காங்க பாருங்கள், குறிப்புகள். கலோரிமானியை வெளிக்கவசத்துடன் ஈயச்சன்னங்களை வெப்பமேற்றும் இடத்துக்கு எடுத்து செல்லுங்கள். அப்போ நம்ம ஈயச்சன்னங்களை வெப்பமாக்குற இடத்து பக்கத்தில் கொண்டு வந்து வைக்கணும். சரியா? ஏன்னா நம்ம கூட தூரம் கொண்டு போகிற நேரம் வெப்பம் சூழலுக்கு இழக்கப்பட்டுருமே. ஏன் அவர் 100 பாகையில் வாராது. எடுத்துடுங்கள். இல்லையே நீர் தொட்டிக்கும் கலோரிமானிக்கும் இடையே வெப்ப காவலி பொருளை வைங்கள். அப்போ இவங்க 2 பேரும் பக்கத்தில் ஒரு வெப்ப காவலியை வச்சு என்ன செய்யும், மிச்சம் கிட்ட கொண்டு வாங்க. அடுத்தது ஈயச்சன்னங்களை கலோரிமானிக்கு மாற்றும் சந்தர்ப்பத்தில் நீர் வெளியே சிதறாதவாறு கவனமாக செயற்படுவதோடு வெப்பமானியை கூர்ந்து அவதானிப்பது அவசியமாகும். ஈயம் மிகச்சிறந்ததொரு வெப்ப கடத்தியாகையால் கலவை சொற்ப நேரத்தில் உச்ச வெப்பநிலை அடைஞ்சிடும். நான் கதைச்சிடேன். குயிக்காக என்ன செய்யும், வெப்பத்தை இழந்துடுவார். குயிக்காக வெப்பமண்டவாது குயிக்காக கூடிக்கொண்டு போக தொடங்கிடும். நாம் அங்கே வானத்தை பார்த்துட்டு இருக்கக்குள்ள என்ன செய்யும், மேலே போனது கீழே இறங்க தொடங்கிடும். நம்ம அதுக்கு பிறகு தான் பார்ப்போம் கீழே வந்து நிற்காண்டி. அப்போ நாம் என்ன செய்யணும், இதை போடுற நேரம் மூடிட்டு கலக்கிட்டு வெப்பமானியை பார்த்து கொண்டு இருக்கணும். அடுத்தது, இம்முறையை கையாண்டு திரவம் ஒன்றின் தன்வெப்ப கொள்ளளவை துணியும் போது மேற்படி பரிசோதனை போன்றே நீருக்கு பதிலாக தன்வெப்ப கொள்ளளவு துணிய வேண்டிய திரவத்தையும் தன்வெப்ப கொள்ளளவு தெரிந்த ஒரு பொருளையும் பயன்படுத்துவதால் திரவத்தை நாம் என்ன செய்யலாம், தன்வெப்பங்கள் கண்டுபிடிக்கலாம். கலோரிமானியில் இடப்பட்ட நீருடன் வெப்பமேற்ற ஈயச்சன்னங்களை சேர்த்து கலவையின் வெப்பநிலை ஏறத்தாழ 10 பாகையினால் அதிகரிக்க செய்வதற்கு போதுமான ஈயச்சன்னங்களின் அளவை முன் பரிசோதனை ஒன்றின் மூலம் கண்டறிந்து கொள்ளுங்கள். இதுக்கு முதல்ல நாம் என்ன செய்யலாம், நேரத்தோட பரிசோதனை செஞ்சாக்களை வச்சு நாம் என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லாட்டி நாம் என்ன செய்யலாம், ஒரு குறிப்பிட்ட நாம் கொஞ்சம் திணிவெடுத்துட்டு ஒவ்வொன்றா போட்டு ஒரு 10 பாகைக்கு நாம் எத்தனை போடுறோம்ன்றதை கல்குலேட் பண்ணி ஒரு அன்னளவாக ஒரு பெருமானத்தை எடுத்து அதுக்கு பிறகு நாம் என்ன செய்யலாம், ப்ராக்டிக்கல் செய்யலாம். அடுத்தது, வெப்பமேற்ற ஈயச்சன்னங்களை இட முன்னர் நீரினதும் கலோரிமானினதும் ஆரம்ப வெப்பநிலையை அரை வெப்பநிலையிலிருந்து 5 பாகை குறைய செய்து. அப்போ 25 அரை வெப்பநிலைனால் நான் ஒரு 20 ஸ்டார்ட் பண்ணுறேன். குறைய செய்து அப்பெருமானத்தை குறித்து கொண்ட பின்னர் ஈயச்சன்னங்கள் அந்நுரல் இடுதல் வேண்டும். இப்போது கலவையின் வெப்பநிலை அரை வெப்பநிலை 5 பாகையினால் உயருமாகையால் பரிசோதனையின் முற்பகுதியில் சூழலிலிருந்து பெற்ற வெப்பம், பரிசோதனைக்கு முதல் சூழலிலிருந்து வரும், இது 20 25 சூழலிலிருந்து வரும். அது வெப்பமானது பரிசோதனையின் பிற்பகுதியில் சூழலுக்கு ஏற்பட்ட வெப்ப இழப்புக்கு ஈடு ஆவதால், அப்போ உள்ளுக்கு வாரத்தை நான் என்ன செய்கிறேன், வெளியில் போகிறத உள்ளுக்கு வாரதை நான் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் அப்படி செய்கிறேன். வெப்ப இழப்பு காரணமாக ஏற்படும் வலுவை இல்லாமல் ஆக்கலாம் என்று இல்லை, இழிவளவாக்கலாம். வலுவை குறைக்கலாம். அடுத்தது, நீரின் ஆரம்ப வெப்பநிலை பனிப்பட நிலையை விட குறையடையாது பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்போ அது என்னடாப்பிலே நம்ம பனிப்பட நிலை பின்னுக்கு படிப்போம். நம்ம 25 விட குறைஞ்ச வெப்பநிலை தான் எடுக்கிறோம். அப்போ எடுக்கிற நேரம் என்ன செய்யலாம்னா, உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு கூலான பொருளை நீங்கள் வடியில் வச்சால் அதில் மேற்பரப்பில் என்ன செய்யும், நீர் என்ன செஞ்சிடும், நிரம்பலாவி உருவாகி நீர் என்ன செய்யும், ஒடுங்க தொடங்கும். இப்போ நாம் இதை வெப்பநிலையை நாம் எடுக்கிறோம், நம்ம கொஞ்சம் ஆர்வ கோளாறு என்ன செய்யணும், வெப்பம் நல்லா குறைச்சிடும் என்றால், இல்லை நம்ம இழிக்கிற பிரதேசத்துக்கு ஏற்பவும் என்ன செய்யும், அந்த பனிப்பட நிலையில தங்கியிருக்கும். இப்போ நாம் என்ன செய்கிறோம், ஒரு ஈரப்பதம் கூடின ஒரு இடத்துல அந்த ப்ராக்டிக்கல் செய்கிற நேரம் நாம் ஒரு 20 பாகைக்கு நாம் ஆரம்பத்தை எடுத்தோம்னா அந்த 20 பாகையில் என்ன செஞ்சோம்னா அதை சுற்றி நீர் மூலக்கூறுகள் ஒடுங்கிடும். ஒடுங்கினால் கலோரிமானில் நிறைய வெப்பத்தை நீர் வாங்கிடும்.
இல்லைங்களா? அப்போ அந்த அந்த வெப்பநிலை எதை சொல்கிறோன்னா பனிப்பட நிலையண்டி. நீர் மூலக்கூறு என்ன செய்யும், அது ஒடுங்குற வெப்பநிலை மேற்பரப்பில் நிரம்பலாவியாகி அந்த மேற்பரப்பில் ஒடுங்குற வெப்பநிலை. அப்போ அந்த ஆக குறைஞ்ச வெப்பநிலைன்றது பனிப்பனி நிலையை விட கொஞ்சம் கூட இருக்கணும் இல்லைங்களா? பனிப்படு நிலையை விட குறைய நாம் எடுத்தோம்னால், நம்ம ஒரு குறைஞ்ச வெப்பநிலை இதை எடுத்தோம்னால் வெளியில் என்ன செய்யும், நீர் ஒடுங்க தொடங்கிடும். அப்போ உள்ளுக்கு இருக்கிற வெப்பத்தில் நீர் கொஞ்சம் என்ன செய்யணும், வாங்கிடும். இப்போ பனிப்படு நிலையை விட கூடின ஒரு வெப்பநிலையை தான் நாம் என்ன செய்யணும், பரிசோதனை ஆரம்பிக்கணும். அது சூழலுக்கு ஏற்ப என்ன செய்யும், இந்த பனிப்படு நிலையில் பெருமானம் என்ன செய்ய மாறிக்கொள்ளும். அது நாம் என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அடுத்தது இங்கே நம்ம போடுறது பிள்ளைகள் நமக்கு தெரியும், நீருண்ட கொதிநிலை அது எதில் தங்கியிருக்கும்னா நம்ம 100ன்னு சொல்லக்கூடாது, அது நம்மளோட வளிமண்டல அமுக்கத்தில் தங்கியிருக்கும். அதை நாம் என்ன செய்யணும், கட்டாயம் அளக்கணும். நீங்கள் யாரும் யோசிக்கலாம், இப்போ 100 ரூபாயில் தான் நீர் கொதிக்கும், அப்போ நீர் கொதிக்க நேரம் எனக்கு தெரியும் தானே, இது 102 தெரியும் தானே, வெப்பமான தேவைன்னு யோசிக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும், வெப்ப கொதிநிலைகள் மாறுபடும். அதுக்காக தான் நான் என்ன செய்யணும், இங்கே T2 போட்டு அங்கேயும் T2 போடுறேன். இப்போ 100 ரூபாயில் தான் கொதிக்கும் வேண்டி எல்லா இடத்துலையும் 100 ரூபாயில் தான் கொதிக்கும் வேண்டி எடுத்தால் நான் என்ன செய்யலாம், இதை நான் T2 போயிடலாம், அங்கே 100 போட்டிக்கலாம் இல்லைங்கடா? அப்போ கேள்விக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், யோசிக்கப்படணும். விடையை குறைவடையாது பார்த்துக்கொள்வது அவசியமாகும். இப்போ இவ்வளோ தான் பிள்ளைகள் என்ன செய்யும், இதோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ நான் நிறைய கதைச்சிட்டோம்னு நினைக்கிறேன். சரி, அப்போ நாம் என்ன செய்வோம், அடுத்த அந்த கேள்வி என்ன செய்வோம் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கொள்வோம். இப்போ 1 hour ஆகிட்டு தானே.